வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வானத்திலிருந்து உண்டாகிற சத்தம், இது குறித்து நாம் கடந்த வாரத்துல பாதி பகுதியை படித்தோம். பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, என் ஜனங்களே, நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுடைய பாவங்களில் பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள், அவளுடைய வாதைகளில் நீங்கள் அகப்படாமல். இது ஒரு தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் சத்தம் போல நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அவள் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் யார்? அதை குறித்து வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, அவள் யார் என்று சொன்னால் பாபிலோன் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து அது சொல்லி இருக்கிறார். இன்னும் அவளை குறித்து விளக்கமாக நாம் அறிய வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில அவள் யார் என்றும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை குறித்து போன வாரத்துல சரியான விதத்துல நாம் சிந்தித்தோம். ஒன்று, இந்த பாபிலோன் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 18:2 படி அது ஒரு பேய்களுடைய குடியிருப்பு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. வெளிப்படுத்தல் 17:5 படி பார்க்கும் பொழுது பேசிகளின் தாய், அருவருப்புகளின் தாய். இன்னொரு விதங்களில பார்க்கும் பொழுது பாபேல் இல்லாவிட்டால் பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். மற்றொரு அர்த்தம் தாறுமாறு என்று அர்த்தம். இந்த பாபிலோனை கட்டி முடித்த போது, இதோ நான் கட்டின மகா பாபிலோன் என்று ஒரு மனிதன் பெருமை பாராட்டினான். பெருமையினுடைய அடையாளம். இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது அந்த பெருமைக்கு பரிகாரமாக உடனடியாக அவன் மிருகமாய் மாறி போனான். இன்னொரு விதத்துல சங்கீதத்துல பார்க்கும் பொழுது பாழாய் போன ஒரு வாழ்க்கை. இப்படி அதுக்கு பலவிதமான விளக்கங்கள் தற்காலிகமாக எடுக்கலாம், வேதத்தின் அடிப்படையில் எடுக்கலாம், நடைமுறை வாழ்க்கையோடு வேத வசனங்களோடு ஒத்து நாம் எடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் பாபிலோன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது, நீங்கள் அவளுடைய பாவத்திலிருந்து உடன்படாமல் வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வா. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்ன பிறகு, இல்லாவிட்டால் அபிஷேகத்துக்குள்ள வந்துட்ட பிறகு, இல்லாவிட்டால் சபைக்குள் வந்துட்ட பிறகு ஒரு மனிதன் மிருகத்தனமான வாழ்வை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் பாழாய் போன வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் பெருமையின் வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் குழப்பமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் தாறுமாறான வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லாவிட்டால் பேய்களுடைய குடியிருப்பை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரு விசுவாசி இவைகளுக்குள்ள சிக்கி கொண்டான்னா அவனுடைய வாழ்க்கை கொஸ்டின் மார்க்கா மாறிடும். பேய்களுடைய வீட்டுல போய் இருந்தான்னா அவனுக்கு என்ன நடக்கும்? பேய்களுடைய சுபாவம் தான் வரும். இல்லாவிட்டால் பெருமைக்குள்ள போனான்னா அவன் பேச்சு நடவடிக்கைகள் அனைத்தும் பெருமையா மாறும். குழப்பத்துக்குள்ள போயிட்டான்னா அவன் குடும்பம் குட்டிச்சோராய் போய்விடும். இப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? வேற பரத்திலிருந்து வருகிற வார்த்தை சொல்லுகிறது, அவளை விட்டு வெளியே வா. அடுத்து சொல்ற வார்த்தை, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாது. போன வாரத்துல நாம் சில பாவங்களை குறித்து நாம் படித்தோம். ஒரு 10 விதமான பாவம் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். 10 விதமான பாவங்கள் என்று 110 பாவம்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. வேதத்துல எவ்வளவோ குறைகள் குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறார் மனிதருடைய பாவங்கள். நம்ம இப்ப அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். இப்ப இன்றைக்கு அதுல 3வது இன்னொரு பகுதி இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இங்கே வாதைகளில் அகப்படாமல் இருங்கள். இன்றைக்கு அதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். பாவத்தோடு இணைந்ததுதான் வியாதி. வியாதியின் உச்சகட்டம் தான் வாதை. அதனுடைய நிறைவு தான் மரணம். அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எல்லா வியாதியும் அல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வியாதிக்கான காரணங்கள் அப்படின்னு பைபிள்ல பல இடங்கள்ல பல வசனங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. வயோதிபத்துல பலவீனங்கள் வருகிறது உண்மை. ஹார்ட் ஒர்க்னால வியாதி வர்றது உண்மை. இன்னும் கிளைமேட் மாறும்போது வியாதி வர்றது உண்மை. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது
தேவநாம மகிமைக்காக வியாதி வந்ததாகவும், இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு சொன்னதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும்படி இப்படி நடந்தது. அப்படியானால் வியாதிக்கான பல காரணங்கள் இருக்கிறது. நீங்க வியாதின உடனே நான் சொன்னதை வச்சு நீங்க எல்லாமே பாவத்தின் அடிப்படையில் செஞ்சிடக்கூடாது, எடுத்து விட கூடாது. பல காரணங்கள் இருக்கு, அதை நம்ம டைம் கிடைக்கும் போது சிந்திக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான காரணம் பாவம். எப்படி அதிக உழைப்பு, அதிக விழிப்பு, அதிக அலைச்சல், இல்லாவிட்டா கிளைமேட் மாறுதல், தண்ணி மாறுது, இல்ல இப்படி நம்ம பல காரணங்கள் சொல்றோமோ, அதுல முக்கியமான ஒரு காரணம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டது என்னது? வியாதி. அது நாம இப்போ சில வசனங்கள் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அதனால் நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீங்கள் அகப்படாமலும் இருக்கும்படி வெளியே வாருங்கள். அப்ப பாவத்தோடு சேர்ந்ததுதான் வியாதி. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இந்த மரணத்துக்கு முன்னால இந்த இன்கிரிமெண்ட் மாதிரி இது வரும். எது? பாவத்தோடு சேர்ந்து பாவத்தினுடைய உடனே பிரதிபலன் சொன்னா ஒரு வியாதி. அது கொடிய பாவமா இருந்தா அந்த வியாதி வாதையாய் மாறுகிறது. வாதை தாங்கவே முடியாது, அவ்வளவு மோசமா மாறிடும். அதுக்கும் ஒரு பரிகாரமா பாவ அறிக்கையோ இல்லாவிட்ட மனஸ்தாபங்களோ இல்லாவிட்ட தேவனுடைய பாதத்துல விழுந்து ஒரு மன்னிப்போ கேட்காத பட்சத்துல முடிவு எதா மாறுது? மரணமாய் மாறுது. அதை நாம் சில வசனங்கள் மூலமா பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். பாவத்துக்கும் வியாதிக்கும் இணைப்பு உண்டு, அதனால்தான் அதை சொல்லிட்டே வரேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் வாதித்தார். இங்கே இந்த வசனத்தை அடிப்படையில பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஏன்னா இந்த பார்வோன் என்ன பண்ணிட்டான்? பஞ்சத்து நிமித்தம் ஆபிரகாம் எகிப்துக்கு போன போது ஆபிரகாமுடைய மனைவி சாரா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஆளு அனுப்பி அவளை அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிட்டான். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவ ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கான்னு. எல்லாரும் சொன்ன உடனே இவன் பூஸ்ட் ஆகி உடனே அவளை ஆள் அனுப்பி தூக்கிட்டு போயிட்டான். அங்க கொண்டு போன உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். உடனே அவனுக்கு பயங்கரமான வியாதி. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவனும் அவன் குடும்பத்தார், அவன் வீட்டார், பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் அவர் வாதித்தார். அடுத்தவன் மனைவியை இச்சிக்கும் போது, அடுத்தவள் புருஷனை இச்சிக்கும் போது, இல்லாவிட்டா அந்நிய மாம்சத்தை பின்தொடரும் போது, அந்நிய மாம்சத்தை வாஞ்சிக்கும் போது, முறை தவறிய இல்லாவிட்டால் வழக்கத்துக்கு மாறான தவறான ஒரு தெய்வீகத்துக்கு புறம்பான உறவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வாஞ்சிக்கும் போது என்ன தொடங்குது? உடனே வாதை உண்டாகும். அதனாலதான் சொன்னேன், பாவத்துக்கும் வாதைக்கும் வியாதிக்கும் என்ன உண்டு? ஒரு இணைப்பு உண்டு. அதாவது பாவம் வந்துட்ட உடனே அந்த பாவத்துக்கு கதவு திறந்து விடும் போதே எதுவும் சேர்ந்து வந்துருது. நான் விசுவாசியா இருக்கும் போது தூத்துக்குடியில அப்ப மில்லர் ஃபெய்த்தும் நமக்கு கிடைச்ச புதுசு. அப்ப ஹால்லாம் கட்டல, ஒரே முள்ளு செடியா கிடக்கும். நாங்க நைட் போய் ஜெபம் பண்ணுவோம். அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு டாக்டர் இருந்தாரு, பெரிய டாக்டர். இந்த சனிக்கிழமை ஜெபிக்கிறத பார்த்துட்டு அவர் வருவார். சில நேரங்கள் அவர் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேயர்ல போவார். அப்போ ஒரு நாள் அவர் உள்ள வந்த உடனே அப்ப பிரதர் தவமணி இருந்தார். அவர் ரொம்ப தெய்வீகமான மனுஷன். இவர் வந்தார், இந்த டாக்டர் வந்துட்டு அவருக்கு ஒரு டவுட். உடனே ஜெபம் நிப்பாட்டியாச்சு. என்ன டவுட்டு? அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்குள்ள பிசாசு வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். உடனே அவர் சொன்னாரு, பேதுரு ஒரு தேவனுடைய மனுஷன் தான், அவனுக்குள்ள யார் வந்தா? சாத்தான் வந்தான். யூதாஸ் ஒரு தேவனுடைய பிள்ளை தான், அழைக்கப்பட்டவன் தான், அவனுக்குள்ள யார் வந்துட்டா? சாத்தான் வந்தான். அப்படியா அப்படின்னாரு. உடனே பட்டுன்னு அவரு இவருக்கு விளக்கும்படியாக படால நடைமுறையில் உள்ளதை சொல்லிவிட்டாரு. இப்போ கதவு திறந்துருந்துச்சு. அதனால யாரு வந்துட்டா? டாக்டர் நீங்க வந்துட்டீங்க. எங்க சர்ச்சு கதவு இப்ப திறந்து கிடந்ததுனால நீங்க எங்க வந்துட்டீங்க? நீங்க நேரம் உள்ள வந்துட்டீங்க.
இப்ப கதவு திறந்ததுனால நீங்களும் வந்துட்டீங்க. உங்க நாயும் எங்க வந்துருச்சு? அது வந்துருச்சு. அது அவர் பின்னாலேயே வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்துச்சு. இவர் ஜபத்துக்குள்ள வந்த உடனே அதுவும் நேரம் வந்து அங்க வந்து உட்காந்துருச்சு. இவர் டக்குன்னு எக்ஸாம்பிள் அடிச்சார். நீங்களும் வந்துட்டீங்க கதவு திறந்ததுனால. யாரு வந்துட்டா? நாயும் வந்துருச்சுனாரு. அவர் ஆஃப் ஆகி போயிட்டார். இவர் படிக்காத மனுஷன், அவர் MBBS. இதேதான் நடக்குது. எப்ப பாவத்துக்கு நம்ம கதவை திறக்கிறோமோ யாரு உள்ள வருவா? யாரு உள்ள வருவா? வியாதி வரும், வாதை வரும், மரணம் வரும். 3 அண்ணன் தம்பி, சிஸ்டர்ஸ் கன்சர்ன் சொல்லுவாங்க. அதே மாதிரி டப்புன்னு இது உள்ள வந்து பார்வோன் இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்து தனக்கு சொந்தமாக்க அதிகாரம் இருக்கிறது போல அவன் காண்பிச்ச உடனேயே கர்த்தர் அவன் தீர்க்கதரிசியினுடைய மனைவியை தொட போறான உடனே சொன்னார், முழு குடும்பத்துக்கு வாங்க. ஆடி போயிட்டாங்க. அப்ப பாவத்துக்கு இருக்கா சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்ததாக நான் ஒரு மிஞ்சி போயிட்டா ஒரு 10-15 வசனம் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக லேவியராகமம், விளக்கம் நீங்களே வீட்டுல போய் உட்கார்ந்து படிச்சுக்காங்க. என்ன? லேவியராகமம் 26:21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 எத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. ஆண்டவருக்கு செவி கொடுக்காம போறது, ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டா அது ஒரு பாவம். அது நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது ஒரு பகுதி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவது ஒரு பகுதி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தா என்ன நடக்கும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 28:1. கர்த்தருடைய வார்த்தை, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். செவி கொடுக்கல, இல்ல நீ எதிர்த்துட்ட, கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை நீ எதிர்த்தோ இல்ல செவி கொடுக்காமல் போய்விட்டாலோ என்ன சம்பவிக்கும்? வாதம் எப்படி? வாதம் என்ன ஆகும்? சூளை எத்தனை மடங்கு சூடாகும்? 7 மடங்கு சூடாகும். அதான் அங்க நடந்துச்சு. வாதையை உனக்குள் 7 மடங்கு நான் பெருக பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. வாதை 7 மடங்கு கூட்டினா என்ன ஆகும்? இது நீங்க நம்முடைய இந்த பார்த்து இந்த காரியத்தை நம்ம பார்த்தா இது நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா செஞ்ச பாவம் அல்ல. பார்வனை போல இன்னொருத்த மனைவி எடுத்த பாவம் அல்ல. உனக்கு தேவன் கொடுத்த கற்பனையை நீ கீழ்ப்படியாம போகும்போதே அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? பாவம். வேற ஒரு பாவம் செய்ய போறல. நீங்க இன்னொருத்தன் பொருள் எடுக்கிறது இல்ல, அநியாயமா நீங்க கொள்ளையோ அருவருப்போ எதுவும் நீங்க செய்யல. ஆனா தேவன் உனக்கு கொடுத்த கற்பனையை மீறுவது, பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? பிரமாணத்தை மீறுவது பாவம். கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இங்கே சொல்லி இருக்கிறது, வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போனால், என் வார்த்தைக்கு நீ எதிர்த்து நடப்பாயானால் வாதை உண்டாகும். இங்க சங்கீதத்துல பாருங்க, இல்ல இன்னொரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பாருங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமா இருக்கும், அப்பொழுது சீக்கிரத்தில் நான் அவருடைய எதிராளிகளை என்ன செய்வேன்? தாழ்த்தி போடுவேன். சங்கீதம் 81:13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கணும். நாம் பேசும்போது என்ன ஆண்டவரேன்னு கேளு. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை போய் கர்த்தர் எழுப்புறாரு, சமூவேலே. அவனுக்கு அது புரியல. உடனே எங்க ஓடனா? இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து இல்ல வீட்லயே மனைவியை நீங்க கூப்பிட்டு பாருங்க, அங்கதான் உட்கார்ந்துருப்பா. ஆனா அவளுக்கு காது என்ன செய்யாது? காது கேக்குது, ஆனா கீழ்படிக்கிற காது என்ன செய்யல. ஏசு சொல்றாரு, ஏசு ஒரு அருமையான பிரசங்கம் பண்ணாருங்க. பிரசங்கம் முடிச்சுட்டு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? காது உள்ளவன். அப்ப இருக்கிறவனுக்கு அங்க மொட்டா காது இல்லாம வந்தான். எல்லாரும் காதோட தான் வந்திருந்தான். கேட்கும் காது அவனுக்கு இல்ல. அதுக்கு கீழ்படிக்கிற மனசு இல்லாம உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு.
இப்ப பெற்றோர்கள் வந்து படுத்துக்கிட்டு சுகம் இல்லாம படுத்துக்கிட்டோ இல்ல உட்கார்ந்துக்கிட்டோ எழும்ப முடியாம தம்பி தம்பி பிள்ளைய கூப்பிடுவாங்க. என்னப்பா தம்பி வர்றான், அதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாம. இதே போல சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்ட போது அவனுக்கு அது புரியாட்டாலும் எங்க போனான்? ஏலிட்ட போறான். 2 ட்ரிப்பு கூப்பிட்டு தன்னிடத்துல வந்த உடனே தான் ஏலிக்கு கொஞ்சம் சூடாயிடுச்சு, சொரணம் வந்துச்சு. ஓஹோ, இந்த பையன் அடிக்கடி எழுப்பி வர்றான், அப்ப யாரும் இவனை கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டுல கூப்பிடுறதுக்கு நம்ம விட அதிகாரம் கூடது யாருமே இல்ல. அப்ப கர்த்தர் இவனை கூப்பிடுறாரு. இனிமே நீ கூப்பிட்ட டைரக்டா யார்த்தையே பேசு, கர்த்தத்தையே பேசுன்னு சொல்லி கொடுக்குறான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. அழகான ஒரு பிராக்டிஸ். அவன் கேட்டான், அதனால அவன் தீர்க்கதரிசியா மாறினான். நீ செவி கொடுத்தால் நீயும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவாய். நீ கீழ்ப்படிந்தால் நீயும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவாய். ஆனால் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்பாயானால் வாதை என்ன செய்யும்? கூடும். நீங்க பெரிய தப்பும் செய்ய வேண்டாம் பிரியமானவர்களே. நீ போய் ஒருத்தனை அடிச்சோ கொலை பண்ணியோ கொலை பண்ணியோ வேசித்தனம் விபச்சாரம் பண்ணியோ உன் வாழ்க்கையை குட்டிச்சோர மாத்தணும் அல்ல. உன்னை நேசித்து உன்னில் அன்பு கூர்ந்து உன்னை சீர்படுத்தும்படியாக தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நீ செவிகூடாமல் போனால் அது பாவம். உனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தரை நீ விலக்கி விட்டுட்டு உனக்கு தேவன் உன்னோடு எச்சரிக்கும் பொழுது உன்னை தூக்கி எடுக்கும் போது தேவன் உன்னோடு பட்சமாக நிற்கும் போது நீ அந்த பட்சமான வார்த்தைக்கும் அந்த உபதேசத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்துல எதிர்த்து நிற்பாயானால் வாதை 7 மடங்கு என்ன செய்யும்? கூடும். இது ஒரு பாவம், பெரிய பாவம். இந்த இடத்துலதான் வாதை எத்தனை மடங்கு கூடுறாரு? டியூன் பண்றாரு. கீழ்ப்படிவானா 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 கீழ்ப்படியிலையா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவளுடைய வாதைகளில் நீ அகப்படாதே. பாவம் செய்து வாதைகளிலே சிக்கிக் கொள்ளாதே. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21, 22. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. பாத்தீங்களா? இங்கேயும் மனம் திரும்பாவிட்டால் அவளுக்கு வாதை, அவளுக்கு பயங்கர உபத்திரவம். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். அவள் மனம் திரும்ப முடியாது. அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். ஆனால் அவள் மனம் திரும்ப அவளுக்கு மனதில்லை. அப்படினால் அவளை கட்டில் கிடையாக்கும். மனம் திரும்ப வேண்டியது ஒரு பகுதி இருக்கு. மனம் திரும்புதல் சொன்னா நம்ம சபைக்குள்ள வரும்போது நடைபெறுகிற ஒரு அனுபவத்துக்கு பேர் என்னது? மனம் திரும்புதல். ஆனா இந்த மனம் திரும்புதல்ங்கிறது சாகிற வரைக்கும் நமக்கு இருக்கணும். இப்ப சில பழக்க வழக்கங்களில நடைமுறை வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பின்பு சூழ்நிலைகள் மத்தியில வேலையில தொழில்ல பிசினஸ்ல சபையில குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியில நண்பர்கள் மத்தியில ஏதாவது ஒரு தவறு தோல்வி புத்தியினம் மதியினம் அறிவினம் ஏதாவது ஒரு சறுக்குதல் நமக்குள்ள நடந்திருக்கலாம். அதை விட்டு உடனே என்ன செய்யணும்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலேயே 5ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக, இல்லாவிட்டால் உனக்கு நியாயத்திற்கு. அப்ப மனம் திரும்புதல் என்கிறது ரட்சிக்கப்படும் போது நடக்கிற சம்பவம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளில பிராக்டிஸ்ல இருக்கணும். ஐயோ நம்ம இந்த காரியத்தை செஞ்சது தவறு. உன்னுடைய மனம் சிலுவையில மாத்திரம் தான் லயிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய மனசு சிலுவையிலே தான் நிக்கணும். வேற எங்கேயாவது மாறிடுச்சுன்னா அதுக்கு பேரு என்னது? நீ திருப்பி மனம் திரும்பணும். உன்னுடைய பார்வையை உன்னுடைய மனதை நீ சிலுவையில இருந்து வேற பக்கம் திருப்பி இருந்தேன்னா மறுபடியும் எங்க கொண்டு வா? சிலுவை பக்கம் திருப்பு. அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்பாத பட்சத்துல நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன். மனம் திரும்பாத பட்சத்துல நான் அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன். அப்ப மனம் திரும்பாதது என்னது? ஒரு பெரிய பாவம். நீ உன் ரூட்லயே போயிட்டு இருக்க கூடாது. என் வழி தனி வழி அப்படிலாம் நீ போட்டுட்டு உன் வழி தனி வழின்னு போனீங்கன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய அடுத்து உன் நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் அல்ல. நம்ம தனி வழியெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் காட்டின இதே பாதையில தான் நம்ம போய் ஆகணும். ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு
நாம் எவ்வளவு மனம் திரும்பி இருக்கிறோம். அடுத்ததாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தி சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். 14ஆம் அதிகாரம் 37ல சொல்லி இருக்கிறது, துர்ச்செய்தி சொன்னவர்கள். விசுவாசத்துக்கு மாறாக நம்ம எப்பெல்லாம் பேசுறோமோ அது பாவம். நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே பாசிட்டிவான வேர்ட்ஸே வரணும். எப்பவுமே நீங்க ஒரு வித்தியாசமான வார்த்தையை பேசி பழக கூடாது. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்பொழுதுமே பாசிட்டிவாவே பேசுங்க. அதையே சிந்தித்துக் கொண்டிருங்க. பிலிப்பியர்ல சொல்லி இருக்கிறது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்க. விழுந்து போனது, செத்து போனது, பின்மாறி போனவன், இந்த கதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காத. நீ சிந்திச்சு கொண்டிருக்க வேண்டியது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதையே சிந்திச்சுக்கிட்டு இரு. அதனாலதான் உலகத்தில் சொல்லுவாங்க, எண்ணுவதெல்லாம் உயர்வு உள்ளது. நீ சிந்திக்கிறதெல்லாம் நல்ல டாப்பாவே சிந்திச்சு பாரு. தரக்குறைவாக, தரங்கட்ட தன்மையாக, அவிசுவாசமா நீ சிந்திக்க கூடாது. 12 பேரை மோசே அனுப்பி வைக்கிறார். கானான பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுல 10 பேரு ஒரே பாட்டு தான் பாடினாங்க. போக முடியாது, கிடைக்காது, நமக்கு அது வாய்க்காது, அது முடியாது, முடிஞ்சு போன கேஸ், இப்படிதான் பேசினாங்க. நம்ம போனா அடிபட்டு சாவோம். அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? ராட்சச புத்திரர். நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம்? அவங்க முன்னால வெட்டுக்கிளி போல இருந்தோம். போச்சு, நம்மள இழுத்து கொண்டு சாவடிக்க வைக்கிறான். இவங்க சொன்ன உடனே எல்லாம் ஒரே அழுக, பாளையம் முழுசும் டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கும்? ஆனா 2 பேரும் நின்றுட்டு அங்க இருந்து கத்தி 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 பார்த்தாங்க. இல்ல, கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுப்பார், நிச்சயமா அது கிடைக்கும், தேவன் அதை கீழ்படுத்துவார். 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 10 பேர் சொன்னதுதான் என்ன செஞ்சிருச்சு? மெஜாரிட்டி ஆயிடுச்சு. அப்பதான் கர்த்தர் பார்த்தாரு, இந்த 10 பேரையும் உடனே காலி பண்ணு. எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, முதலாவது உனக்கு அவிசுவாசம் உள்ள இருதயத்தை இருந்துச்சுன்னா அது வெளியே எடுக்கணும். அது ஒரு பெரிய கேடு. அது வச்சுக்கிட்டு நீ பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. அதனால வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடி பாருங்கள். அப்ப அவிசுவாசத்தை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் போக முடியாது. வாசிங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் கொடுக்கிறாரு. அவருக்கு நேரடியா யுத்தம் பண்ணதுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அவருக்கு எகிப்தில இருந்து இந்த ஜனங்களை அற்புதங்களை செய்து வெளியே கொண்டு வந்த தெய்வத்துக்கு இவங்க வேவு பார்த்துதான் செய்தி சொல்லணுமா? சொல்லுங்க. இந்த 12 பேர் போய் சொல்லினாதான் 6 லட்சம் பேர் என்கரேஜ் ஆவானா? அப்படி அல்ல. போய் பார்த்துட்டு வா, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். அந்த தேசத்தை பத்தி எவ்வளவு நன்மையா இருக்குன்னு பார்க்க சொன்னாரு. இவன் தேசத்துல உள்ள நன்மையெல்லாம் பார்த்தான், அதே நேரத்துல எதையும் பார்த்துட்டு வந்துட்டான். எனக்கின் புத்திரரை பார்த்து வந்தான். ஆனா அதே நேரத்துல தூக்கிட்டு வந்ததான திராட்சை கொலையை பார்க்கல. 2 பேர் சேர்ந்து கம்பு போட்டு எழுதிட்டு வந்தாங்க. ஒரு திராட்சை கொலை எழுதிட்டு வந்தானா? அதை இவன் பார்க்கல. ஆண்டவர் பார்க்க சொன்னது எதை? நீங்கள் போய் தேசத்தை வேவு பாருங்கள், அங்க உள்ள எதை கொண்டு வாருங்கள். என்ன சொல்லிவிட்டான்? அவங்க எல்லாம் எத்தனை அடி உயரமா இருக்கான்? 3 அடியா 9 அடியா? இதை அளந்து பார்த்துட்டு வந்தா சொல்லி மோசே அனுப்புனாரு. வாசிங்க அந்த வசனம். என்னாகமம் 14:18. தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இல்லப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவன் கடைசியா சொல்லிவிட்ட பாயிண்ட் என்னது? அங்க இருந்து கனியை கொண்டு வா. அது கோட்டை கொத்தளெல்லாம் யார் உடைப்பா? தெய்வன் உடைப்பார். அவருக்கு எரியாவுக்கு உடைச்சதற்கு இதை உடைக்க முடியாதா? இவன் போய் அவன் பார்த்துட்டு வந்த பெரிய மியூசியத்துல பார்த்துட்டு வந்தது என்னது? ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம். இதைத்தான் பார்த்து
இதை பார்த்து வந்து என்னது, அவிசுவாசத்தை நீங்க தயவு செய்து உங்களுடைய வீட்டுல ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஜெபம் பண்ணும்போது தப்புன்னு அவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, உள்ள போட கூடாது. இந்த அவிசுவாசத்தினால அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் இருக்கு இந்த வசனம். அவர்கள் என்ன செஞ்சார்கள்? 14:37 என்ன சொல்லுது? சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தி சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். துர்ச்செய்தி சொல்லாத. சபைக்கு போன ஒண்ணுமே இல்ல. இந்த இப்போ அமெரிக்காக்காரன் வந்து சந்திர மண்டலத்துக்கு போறான், ரஷ்யனும் போனான். 2 பேரும் போயிட்டு வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? ரஷ்யன் போயிட்டு வந்து சொன்னானா, வானமண்டலங்களில் தேடி பார்த்தேன், கடவுளை காணவில்லை. ஒரே முறை இத்தனை கோடி மைல் போனேன், ஆனா நான் தேடின ஆளை காணும், அங்க யாரும் இல்ல. கடவுள்னு ஒரு ஆளை காணவே காணலையா? எப்படி இருக்கும்? ஏன்னா அவன் கம்யூனிஸ்ட்ல இப்படித்தான் படிச்சு வச்சிருக்கான், அதான் மண்டையில தெரிஞ்சு. அமெரிக்கன் போயிட்டு வந்தான், போயிட்டு வந்து சொன்னான், வான மண்டலத்தை பார்க்கும்போது ஆண்டோடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு மகிமையா இருக்குன்னா. இவன் கண்ணு என்ன கண்ணு? அதே கண்ணு தானே, வியூ தான் வித்தியாசம். நீங்க போய் காணான எப்படி பார்க்கலாம்? மகிமையாவும் பார்க்கலாம், அது எப்படி பார்க்கலாம்? போக முடியாதுன்னு பார்க்கலாம். அது எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? அது பெரிய பரிசுத்தமான நகரம், எனக்கு அவ்வளவு பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் உனக்கு இல்ல. உன்னைய பரிசுத்தம் ஆக்குறது யாரு? கர்த்தர் தானே ஆக்குறாரு. உன்னைய கொண்டு வந்து வருது. உலகத்துல சொல்லுவான், செடியை வச்சவன என்ன செய்வான்? நிச்சயமா தண்ணி ஊத்துவானா ஊத்த மாட்டானா? ஊத்துவான். அதே போல கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னா அவர் உண்மை உள்ளவர், உன்னை என்ன செய்வாரு? அந்த லக்குக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இவங்க அவிசுவாசம். அவிசுவாசத்துல சொன்ன உடனே கர்த்தர் அவர்களை உடனே மகா வாதையினால் வாதித்தார். அப்பமே அங்கேயே அவனை சாவடிச்சிட்டார். உடனே அவங்க செய்த பாவம் என்ன? துர்ச்செய்தி. அப்ப துர்ச்செய்தி, அந்த பாவத்தோடு எது சேர்ந்துருச்சு? மரணம், வாதையை சேர்ந்து கொண்டது. அடுத்ததாக என்னாகமோ 25:9. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். என்ன வாதை? அங்க நடந்த வாதை என்ன? விபச்சாரம், இல்லாவிட்டா வேசித்தனம் சொல்லலாம். இத 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இதுக்கு விளக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இங்க 24 இருக்கும், அங்க 23 இருக்கும். 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். இதான் வேசித்தனம். நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். இந்த விபச்சாரம் வேசித்தனத்துல சிக்கும் போது அது என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு வியாதியா, இல்லாவிட்ட வாதையில, இல்லாவிட்ட மரணத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? நிறுத்தி. அது இப்போ உள்ள கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃபரெண்ட். பாவத்துக்கு வாசல் இல்ல, பெரிய கோட்டை கதவை என்ன செஞ்சிருக்கு? திறந்து கிடக்கு. இன்னைக்கு பாவம் வந்து முந்தில் நம்ம வந்து பாவத்தை தேடி போற காலங்கள். இப்ப அப்படி இல்ல, பாவம் நம்மை கதவை தட்டணும். முந்தில நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல போய் லோன் கேட்டா தரமாட்டான். பேங்க்ல போய் லோன் கேட்டா தரமாட்டான். அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வா, சூரிட்டி வாங்கிட்டு வா, அவனை கூட்டு வா, இவனை கூட்டு வா, உனக்கு அவனை தெரியுமா, இவனை தெரியுமா, உனக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு உன்னை 10,000 நாள் இணைஞ்சிடுவான், நாய் மாதிரி அலைய விட்டுருவான். இப்ப அப்படிலாம் கிடையாது. சூரிட்டியே தேவையில்லை, 1 ரூபா கூட தேவையில்லை. நீ என்ன செய்ய? பணத்தை வாங்கு, வண்டியை வாங்கு, காரை வாங்கு, உன் தலையில கட்டி விட்டுருவான். ஓ, கடனாளியா சுத்திட்டு வாங்க. இப்ப தேடி வர்றான், வீட்டுக்கு வந்து கூப்பிடுறான், செல்லுல கூப்பிடுறான், உங்களுக்கு எத்தனை ஆயிரம் லோன் வேணும் கேட்கறானா இல்லையா? இப்ப அப்படி காலம். பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கிற காலம். நீ வெளியே வந்தா போதும், உன் கூடயே வரும், செருப்பு மாதிரி, உன் நிழல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வேசித்தனம். அன்றைக்குள்ள வேசித்தனத்துல ஒரு நாள்ல செத்து போனவங்க எத்தனை பேரு? 23,000 பேர், 24,000 பேர் செத்தாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு, சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம சில காரியங்கள் வந்து வெளியே போகணும். சில காரியத்துல இருந்து நம்ம உடன்படக்கூடாது, சில காரியத்துல அகப்பட்டு விடக்கூடாது. நீ அவளுடைய வாதைகளில் அகப்படாதே அப்படின்னு சொன்னா, அவளுடைய வேசித்தனத்துல போய் நெஞ்சுக்காத, நீ சிக்கிக்கொள்ளாதே. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் அதுக்கு தான் போனேன், இதுக்கு தான் போனேன், நான் அதுக்காக சிரிக்கல, நான் இதுக்காக சிரிக்கல, இல்ல வேற வழி இல்லாம தான் வண்டியில போனேன், கார்ல போனேன், 2 வீலர்ல போனேன், இதெல்லாம் நீ பேசவே கூடாது. இவனுடைய முடிவு உனக்கு ஒரு வியாதியாக, ஒரு வாதையாக, ஒரு மரணமாக மாறிவிடும். பாவத்தோடு இதெல்லாம் கம்பைன் பண்ணது.
நெட்டு மாதிரிதான். உடனே அது வந்து உன்னைய மடக்கிடும், உன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைச்சிடும், வருங்காலத்தை கேள்விக்குறியாய் மாற்றிவிடும். அடுத்ததாக சகரியா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை அவர்கள் மேலும் வரும். அதாவது இதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, பண்டிகைக்கு வரலன்னா, இல்லாவிட்டால் தேவனை ஆசரிக்க, தேவனை துதிக்க, இல்லாவிட்டால் தேவனை தொழுது கொள்ள வராதவர்கள், அப்படித்தான் சொல்லு. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்களை கர்த்தர் வாதிப்பார். நம்ம ஏன் கூட்டத்துக்கு வர சொல்றோம்? சத்தியத்தை கேட்கத்தான். வேற இவங்கள்ட்ட இருந்து என்ன நன்மை வருது? இவங்க கூட்டத்துக்கு வரும்போது ஒரு 4 வார்த்தை கேட்கும்போது அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையான நேரத்தில் அவங்கள பேசி அவங்களை எப்படி மாற்றும்? ஒரு தெய்வீகமா உருவாக்கும். அதான் நம்முடைய நோக்கம். இப்ப பைபிள் ஸ்டடினா என்ன? பைபிள் உள்ள ஆழமான சத்தியங்களை நமக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை படிக்கிறோம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது இதுல ஒரு 80 பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். அந்த பாதையில போறவங்களுக்கு எல்லாம் அது என்ன செய்யும்? பிடிச்சுக்குவாங்க. சூழ்நிலைகள் மாறும் போதெல்லாம் இந்த வார்த்தை அவங்கள்ட்ட வந்து பேசும், இடைப்படும். பாவத்தோட இது சேர்ந்து நிக்குது வியாதி, வியாதியோட அடுத்து என்ன நிக்குது? வாதை, வாதையோட நிக்குது செயின் போட்டு எது நிக்குது? கைகோர்த்து நிக்கிறது என்னது? மரணம். இங்கே சொல்லி இருக்கிறது பண்டிகைக்கு வராதவர்கள். அதனுடைய சரியான அர்த்தம் தொழுது கொள்ள வராதவர்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தேவ சமூகத்தை விட்டு விடவே கூடாது. ஈவன் பிசினஸுக்கு வெளியே போனாலும் அங்க எங்கேயாவது சர்வீஸ் நீ அட்டன் பண்ணணும். பிசினஸோ சொந்தக்கார வீட்டுக்கோ இல்லாவிட்டா நன்மையோ தீமையோ எங்கேயோ நீங்க போனீங்கன்னாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தை என்ன செய்யக்கூடாது? விட கூடாது. பைபிள் ஸ்டடியா எங்கேயாவது சுத்தி போய் பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்துடணும். காத்திருப்பு கூட்டமா எங்கேயாவது போய் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆவியில் நிறைஞ்சிடணும். சண்டே சர்வீஸா தலையே போனாலும் சரி கர்த்தருடைய வீட்டுக்கு நெஞ்சிடணும், போய் விழுந்துடணும். அப்படி போகலன்னா உனக்கு மழை வரிசையாது. மழைங்கிறது 2 பகுதி. ஒண்ணு அபிஷேகமும் வராது, ஆசீர்வாதமும் வராது. இதுவே ஒரு பெரிய வாதை தான். அபிஷேகமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? போராட்டங்கள்ல ஜெயிக்க முடியாது. ஆசீர்வாதமா இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேற முடியாது. இந்த 2மே இல்லைன்னா இது ஒரு பெரிய வாதை. அதனாலதான் சொல்றோம் தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். உனக்கு டைம் கிடைச்சதா உபவாசத்துக்கு வந்துரு, டைம் கிடைச்சதா நைட் ஜெபத்துக்கு வந்துரு, டைம் கிடைச்சதா இரவு நீ தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. பண்டிகைக்கு தொழுது கொள்ளும்படியாக வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை, அவர்களை கர்த்தர் வதைக்கும் வாதையே வாதை. ஆண்டவர் போட்டு ஒருத்தனை புரட்டுறாருன்னா அதுக்கு காரணம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை தரம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தொழுது கொள்ளல? யோசிச்சு பாருங்க. எத்தனை சர்வீஸை நீங்க வந்து அலட்சியம் பண்ணிருப்பீங்க, எத்தனை பைபிள் ஸ்டடியை நீங்க உதாசீனப்படுத்திருப்பீங்க. நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுங்க, வீட்டுல சொந்தக்காரன் வரேன்டா இந்த நேரத்துல, விசாஸ் அந்த நேரத்துல தான் கொண்டு வருவான். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை தான் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? கரெக்டா 8:45 ரெடியா நிக்கணும். அவங்க வந்த உடனே வாங்க, நீங்களும் எங்க வாங்க, எங்க வாங்க, கோயிலுக்கு வாங்க. இல்ல நாங்க வரல, அப்ப நீங்க இங்க இருங்க, நாங்க 12:30 நினைச்சிட்டு வரோம், முடிச்சுட்டு. ஒரு ட்ரிப் நீ போட்டு சொல்லி இந்த துப்பாக்கி எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, அடுத்த ட்ரிப் ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டான். ஏன்னா இவன் போனவனே எங்க போயிருவான்? கோயிலுக்கு போயிருவான். 12:30 தான் நிச்சயவான் வருவான். இல்ல அவனை இங்க இழுத்து கொண்டு வந்து உட்கார வைங்க. இந்த ஆவியின் ஆராதனை எல்லாம் அவன் பார்க்கட்டும், ஒரு ரட்சிப்பாவும் அமையும். இல்லைன்னா சண்டே பக்கம் அவன் வீட்டு பக்கம் வரமாட்டான். அவனுக்கே தெரியணும், புதன்கிழமை போனா இந்த ஆளு இருக்க மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை போனா இருக்க மாட்டான், சனிக்கிழமை போனா இருக்கு. இவங்க அப்படி இல்லை. ஐயோ எங்க அண்ணன் வந்துட்டாரு, அவ்வளவுதான். இவங்க கோயில மறந்துடுறான், குளத்தை மறந்துடுறான், ஜபத்தை மறந்துடுறான், உபவாச ஜபத்தை மறந்துடுறான், பைபிள் ரீடிங்க மறந்துடுறான். உடனே வந்த அண்ணனை தெய்வமாக்கி அவன் பின்னாலேயே உருண்டு, அது கடைசியில பாத்தீங்கன்னா முடிஞ்சு அவங்க போயிடுவாங்க. உனக்கு வந்து எம்டியா நின்றுட்டு இருப்பேன். தேவ சமூகம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. போகும்போது அவன் ஏதாவது பணம் கேட்பான், வேற வழி இல்லாம நீ கொடுத்துட்டு சே வந்து 3 நாள் இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே, சோத்திரம் போச்சே, சோத்திரம் சோத்திரம். இப்படித்தான் நீ வந்து பரிதபிச்சுட்டு இருக்கணும். யாரு? அதனாலதான் பைபிள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஏலி தன்னுடைய குமாரரை கர்த்தரை விட அதிகமாய் மதித்தான், அதனாலதான் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. தேவ சமூகத்துக்கு நீ புரட்டணும், நீ வாடு போயிட்டே இருக்கணும். அவங்க வந்தாங்களா இருக்கட்டும், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கட்டும்,
கீயை கொடு, சமையல் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துட்டு, இல்ல கோயிலுக்கு வா சாம்பார் சாதம் கிடைக்கும், கூட்டம் முடிச்ச உடனே வாங்கி தரேன்னு கூட்டு வந்து. இப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்க தப்புவீங்க. இல்ல பிசாசு பாப்பான், வாரம் வாரம் யாரை கொண்டு வந்து விடுவான். ஒரு நாள் உங்க வீட்டு சைடுல ஆளை கொண்டு வருவான். நீங்க வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் யார் வீட்டு பக்கத்துல இருந்து வரும்? புருஷன் பக்கத்துல இருந்து வரும். என்னங்க இது வந்துட்டாங்கன்னா, ஆமா உங்க வீட்டுல இருந்து வரும்போது செஞ்சில்ல, செய்ய உட்கார்ந்து செய்யும். யார் வீட்டு பக்கத்துல வந்தாலும் தராச ஒரே மாதிரி பிடிச்சு தேவ சமூகத்துக்கு வா. பண்டிகைக்கு வராத விட்டால், தொழுது கொள்ள வராவிட்டால், ராஜாவை தொழுது கொள்ள நீ வராவிட்டால் உனக்கு மழை வரிசையாது, உனக்கு வருகிற வாதை பெரிதா இருக்கும். நான்லாம் எத்தனையோ சர்வீஸை கேன்சல் பண்ணிட்டு நான் படாத பாடுபட்டிருக்கேன். இந்த ஏரல்ல வந்து உட்கார்ந்துருப்பேன். இங்க எங்க அண்ணன் என்னை விடவே மாட்டாரு, பிடிச்சு வச்சுக்குவாரு. இங்க இரு திருப்பி கோயிலுக்கு போனா முன்னுக்கு போறதுக்கு மனசாட்சி வராது, பின்னுக்கு உட்கார்றதுக்கு மனசாட்சி ஒத்துக்காது. எங்கிட்டு போறது? தேவ சமூகத்தை நம்ம எவ்வளவு கனம் பண்றோமோ கர்த்தர் அவ்வளவா நம்மை கனம் பண்ணுவார். அடுத்ததாக 2 சாமுவேல் 24:1 பாத்தீங்கன்னா, பிரமாணத்தை மீறி ஜனத்தை தாவீது சாத்தானுடைய ஏவுதலால் எண்ணினான். அன்னைக்கு ஜனத்துக்கு வந்த வாதையை பாத்தீங்கன்னா கொடூரமானது. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இதுக்கு நல்லா சொல்லணும்னா 1 நாளாகமோ 21:1 வாசி. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை ஏவிடுச்சு. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான். இப்ப திடீர்னு ஒரு தாட்டு, நம்ம ராஜ்யத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாரு, எத்தனை பராக்கிரமசாலிகள், எந்தெந்த கோத்திரத்துல எவ்வளவு பராக்கிரமசாலிகள். உடனே என்ன முழு தேசத்துலயும் கணக்கெடுப்புட்டான் உடனே. அப்ப யோவாப் சொன்னா, அவன் வந்து அவன் தான் கேப்டன், ஸ்தானாபதி. அவன் வந்து சொன்னா, பிரமாணத்தின்படி இது என்னது தப்பு, அதை போய் யார்கிட்ட சொல்ல முடியாது. அத போய் ராஜாவே இது பிரமாணத்தின்படி தப்புன்னா வெட்டிவிடுவான். அதனால அவன் வந்து ரொம்ப டெக்னிக்கா நாசுக்கா சொன்னான், ஏன் ராஜாவே ஜனத்தை என்னனும், கர்த்தர் நம்முடைய ஜனத்தை கோடிக்கணக்கா வச்சிருக்கும் போது கர்த்தர் இன்னும் பெருக செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறான். இது எதுக்கு அப்படி இப்படின்னு. ராஜா சொன்ன, நான் சொல்றேன் நீ செய்ய அப்படின்ட்டா. வாசிங்க 3 வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 எத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். நம்ம டெக்னிக்கலா சொல்றான், இப்படி செஞ்சா என்ன வேணும், தப்பு வந்துரும், வேண்டாம் எல்லாம் சொல்றான். அடுத்த வசனம் பாருங்க. ராஜா கச்சிருவாங்க. யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் ராஜா கேட்டான், அதெல்லாம் சும்மா எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு அவ்வளவு. ஆனா அன்னைக்கு செத்தவங்க எத்தனை பேரு? 14 வசனம். 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு எத்தனை பேர் செத்தான்? 70,000 பேர் செத்தான். நாம வந்து பிரமாணத்தை மீறக்கூடாது. என்ன பிரமாணம்? ஜனத்தை எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினால் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. யாத்திராகமம் 30 அதிகாரம் 12 வசனம். யாத்திராகமம் 30:12. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லெக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஒவ்வொருத்தரும் எண்ணப்படும் போது ஒரு ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேக்கல் கணக்குப்படி கர்த்தருக்கு செலுத்திக்கிட்டே வரணும். டாக்ஸ் மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீ செலுத்தணும் காணிக்கை. அதுக்கு அடுத்த வசனத்துல அது இருக்கு. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒருத்தன் அரை சேக்கல் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு ஆளுக்கு இவ்வளவு அப்படின்னு கணக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லாத பட்சத்துல ஜனத்துக்கு என்ன உண்டாகும்? அவர்கள் எண்ணும் போது அவர்களுக்கு என்ன உண்டாகும்? இது ஒரு பிரமாணம். இது என்னதுக்கு இப்படி வச்சாரு, அது என்னதுக்கு அப்படி வச்சாரு. நீ இப்படி ஆண்டவத்தெல்லாம் நீ நினைக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது.
ஆண்டவருக்கு தெரியாததான் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு அழகா அவன் சொல்றான், ராஜாவே ஜனத்து உங்க மேல குற்றம் உண்டாயிடக்கூடாது, இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன அப்படின்னு அவன் சொன்னா, நான் சொல்றேன் நீ செய்யப்போ அதுதான் புதுசா பேசுறது. அவ்வளவுதான், அவன் ஆஃப் ஆயிட்டான். கடைசி செத்து போனது யாரு? 70 நேரம் செத்தான். அப்ப வந்து நின்றுகிட்டு தாவீது சொல்றான், நான் தானே தவறு செய்தேன், என்னையும் என்னுடைய வீட்டையும் தண்டியும் இந்த ஆடுகள் என்ன செய்தது. டயலாக் எல்லாம் நல்லா பேச தெரியும் தாவீதுக்கு. நம்ம ஆளுங்களும் வசனம் நல்லா பேசுவான். பிரமாணத்தை மீறிட்ட பிறகு அங்க 70 நேரம் செத்துட்டானே, அதுக்கு என்ன பண்றது? யார் பெத்த பிள்ளைகளும் செத்து போயிடலாம். யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு, உபதேசம்னு ஒண்ணு இருக்கு, சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, சட்ட திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் நீ கரெக்டா போகணும். அதை நீ மீறும் போது நமக்கு அங்க தவறு நடக்குது. அவனுக்கு அழகா எத்தனையோ பிரமாணம் தெரியும். அவனுக்கு சங்கீதத்தை பாட சொன்னா 150 250 பாடுவான். ஆனா பிரமாணம் இப்படி ஒரு பிரமாணம் இருக்குன்னு தெரியலையே. அதை ஒருத்தன் சொல்றானே, அதுக்காவது உனக்கு செவி கொடுக்கணும்னு அறிவு வரலையே. அவன் சொல்றான், ராஜாவே இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாகும், தேவையில்லை. அதெல்லாம் பிடிச்சு கடிச்சு அவனை விரட்டி என்ன வச்சு கடைசியில் செத்து போயிட்டாங்க. அவ்வளவு 75,000 பேர் செத்த பிறகுதான் இவனுக்கு புத்தி வந்துச்சு. தரிசனம் கிடைச்சது. திடீர்னு கண்ணை மூடி பார்த்தான், திடீர்னு திறந்து பார்த்தான், அங்க யார் நிக்கிறா? கண்ணத்தை கசக்கி பார்த்தான். இது என்ன தரிசனமா சொப்பனமான்? நேரடியாவே யார் நின்றுட்டு இருந்தா? கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நின்று அவ்வளவு வரையும் சாவடிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகுதான் இவன் ஓடனான் இங்க இருந்து, அரண்மனையில இருந்து. ஐயோ நான் தப்புன்ட்டேன் சொல்லும் போதே கேளு. எதுக்கு ஊழியக்காரன் சொல்றான், எதுக்கு தாய் தப்புன்னு சொல்றாங்க, எதுக்கு மூத்த விசுவாசி சொல்றான்? கொஞ்சம் நில்லு, அவசரப்படாத. ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க. எதுக்கு போட்டிருக்கான்? அங்க ஏதோ ஒரு நெருக்கடியான அதை நீ புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரமாணத்தை மீறுவோம். அவளுடைய பாவங்களுக்கு நீ உடன்பட்டினா அவளுடைய வாதைகளிலும் நீ என்ன செய்வாய்? சிக்குவாய். அடுத்ததாக 106ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. கோபம், ஆண்டவருக்கு கோபம் ஊட்டக்கூடாது. ஆண்டவரை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் உண்டாக்கினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. இதுல நடந்த தவறு என்ன? மோவாபிய திருவிழாக்கள்ல போய் இவங்க கலந்து கொண்டாங்க. அதுதான் தவறு. என்னாகமம் மோவாபிய பெண்களை இவங்க தங்களுக்கு எடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இதுல செத்தவங்க எத்தனை பேரு? 9ஆம் வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் இது கோபம் மூண்டது. இதுவும் அதே சம்பவம் தான். இதுக்கு காரணம் அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டதை சாப்பிட்டது. நல்லா கவனிச்சுக்க. பாகால் பேயோருக்கு அந்த 106ஆம் சங்கீதம் 28 அதை திருப்பி சொல்லியிருக்கு. பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை அவர்கள் புசித்து தேவனுக்கு என்ன செஞ்சார்கள்? தங்கள் கிரியைகளினால் கோபம். ஒரு ஆவிக்குரிய விசுவாசியா மாறின பிறகு நாம இந்த சாப்பாடு விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். விக்கிரகத்துக்கு படைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தானாய் செத்ததை சாப்பிடக்கூடாது. ரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. இந்த பக்கத்து வீட்டுல கொடுப்பாங்க, நீங்க கிறிஸ்துமஸுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க கேக்கு. அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? சரஸ்வதி பூஜைக்கு கொடுத்து விடுவான். நம்ம பிள்ளைங்க அன்னைக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பொரி சாப்பிடணும்னு நிற்கும். இவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. பைபிள் என்ன சொல்லுது? இதுதான் தேவனை என்ன செய்யறது? தங்கள் கிரியைகளினால் கோபம் மூட்டினார்கள். நாம ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணும். அது சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் சரி. இவங்க அந்த ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து
தங்கள் தேவனே கோபம் மூட்டினார்கள், வாதை வந்தது. ஆண்டவரை கோபம் மூட்டுறதை பத்தி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, அது டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். கர்த்தர் எதனாலலாம் கோபம் மூழ்கிறார், அவருடைய கோபம் எப்படிலாம் பற்றி எரியுது, அது வேற ஒரு சப்ஜெக்ட். நாம எத்தனை தரம் ஆண்டவரை கோபப்படுத்திருக்கோம் சொல்லுங்க. நம்ம ஆளுங்க வந்து இவங்களும் ஷார்ட்டா டெம்பர் ஆயிடுவாங்க, மற்றவங்களையும் ஷார்ட் டெம்பர் ஆக்கி விட்டுருவாங்க. அது ஒரு கிருபை. இவங்களும் ரொம்ப ஷார்ட்டா டெம்பர் ஆயிடுவாங்க, அதே நேரத்தில் மற்றவங்களையும் நெஞ்சிடுவாங்க, ரொம்ப குயிக்கா டென்ஷன் ஆக்கி விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க. ஆண்டவரை இந்த ஜனங்கள் அவங்க கூப்பிட்டு விருந்துக்கு போனாங்களாம், கெட் டுகெதர், ட்ரீட். நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கலையா, நான் உனக்கு ட்ரீட் கொடுக்கலையா, இப்படி ட்ரீட் கொடுத்து பெந்தேகோஸ் பொண்ணுங்க பிள்ளைங்க எத்தனை கெட்டு போச்சு. நமக்கு என்ன ட்ரீட்? தெய்வீகத்துல வந்து வேலை கிடைச்ச உடனே ட்ரீட், கல்யாணம் ஆன உடனே ட்ரீட், இப்படித்தான் போய் பாதி கெட்டு போச்சு. ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு நீங்க பரிசுத்தமான இந்த அன்பின் விருந்துகள்ல மட்டும்தான் கலந்துக்கணும். வேற எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனியா, சாப்பிட்டியா, போயிட்டே இரு. நீங்க தனித்தனியா போய் உங்களுடைய வாழ்க்கையில அந்நிய தெய்வங்களுக்கிட்ட பலிகளை நீங்க புசித்தா அது உனக்கு வியாதியாய் மாறுகிறது. சங்கீதம் 89:32. அவர்கள் மீறுதலை விளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். அவருடைய அக்கிரமத்தை மீறுதல்களை வாதையினால் தண்டிப்பேன். மிலாற்றினால் தண்டிக்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. மிலாற்றுங்கிறது என்னது? சும்மா வார வச்சு லேசா அடிக்கிறது. ஆனா அக்கிரமத்தை நான் என்ன செய்வேன்? வாதையினால் தான் தீர்ப்பேன். நம்முடைய ஜீவிதத்தில் எவ்வளவு அக்கிரமங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அக்கிரமம்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்னது? கிரமத்துக்கு மாறானது ஃபுல்லா என்னது? ஒழுக்கக்கேடானது எல்லாமே அக்கிரமம். கிரமம் அக்கிரமம், ஒழுங்கு ஒழுங்கின்மை. எப்பெல்லாம் நம்ம கிரமத்தை மாறி போறோமோ அப்பெல்லாம் அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். அப்பெல்லாம் கர்த்தர் வாதை அனுப்புறார். உங்களுக்கு சின்ன வியாதி வந்தா நீங்க உட்காருங்க, ஒரு வாரத்துல போய் உட்காருங்க, ஒரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. ஆண்டவரே என்ன சுவாமி இப்படி ஆயிடுச்சு, பலவீனமா இருக்கிறனே, தோல்வியா? இல்ல, ஆண்டவர் பேசுவார், நான் உன்னை குணமாக்குறேன், உன்னை பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லையா, உட்காரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல என்ன செய்ய, அறிக்கையிட்டு சரிப்படுத்தி கொள்ளலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. நீங்களே உங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய, உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு டைம். அக்கிரமத்தின் நிமித்தம் வாதை. சரி, அடுத்ததான் எத்தனை இருக்கு? 9, 10. 1 சாமுவேல் 25:38. நாபால். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். கர்த்தர் நாபாலை வாதித்தார். வாதித்தது காரணம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னது வாதித்தது காரணம்? என்ன? நன்றி கெட்டவன். தயவு செய்து நீங்க யார் செய்த உதவியும் மறந்துடவே கூடாது. ஒருவேளை நீங்க அதுக்கு இப்ப ஒருத்தர் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கைமாத்தோ கடனோ, நீங்க அதை கொடுத்துட்டீங்க, அது தப்பு கிடையாது, கொடுத்தாச்சு. ஆனா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டேன், அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலையில உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தான் பாரு, அதுதான் முக்கியம். அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது சாகிற வரைக்கும். நன்றி மறப்பது நன்றன்று. ஆண்டவர் செய்த உதவிகளையும் மறக்க கூடாது, மனுஷன் செஞ்ச உதவிகளையும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அது அவன் செஞ்சான், அவன் அம்மா செஞ்சான், ஆமா அது இன்னும் சொல்லி கட்டிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்லி கட்டுறான்னா அது அவனுடைய தவறான பழக்க வழக்கங்கள், அவனுக்கு கிருபை இல்லை. ஆனா அவன் சொல்லி கட்டுறான்னு சொல்லிட்டு நீ கோவப்படக்கூடாது. ஆமா, ஒரு காலத்துல நான் என்ன செய்யப்பட்டேன், அவன் எனக்கு உதவி செஞ்சான், அதை நான் சாகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் சொல்லணும். நான் ஒரு சகோதரன் வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஒரு வீட்டுல போய் பிள்ளைகளை படிக்கலாம் வச்சாரு, சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்தாரு, சம்பந்தமே இல்லாம கொடுத்தாரு. அப்போ ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஊருக்கு போனாரு. அப்ப நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன், நீங்க ஏன் எங்கேயோ திடீர்னு போயிட்டு வந்தீங்களே? அப்ப அவர் சொல்றாரு, பஸ் இன்னைக்கு நான் வந்து கார் இருக்கு, நான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கேன். ஒரு காலத்துல நான் நாகர்கோவில் இருக்கும்போது, எங்க ஊர்ல இருக்கும்போது, மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தா எனக்கு என்ன கிடையாது, வீட்டுல
சாப்பாடு கிடையாது. எங்க அம்மா அப்படியே என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே பக்கத்து வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்காரங்க தாம்பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதோட சேர்த்து யாருக்கு போடுவாங்க? எனக்கு போடுவாங்க. நான் அதை சாப்பிட்டுட்டு திருப்பி என்னைய வீட்டுல விட்டுருவாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். இது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா இப்ப அந்த குடும்பம் என்னஞ்சிருச்சு, ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட போனேன், படிக்க வைக்க போனேன். அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா நான் போவேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு காலத்துல பசியில நான் துடிக்கும் போது எங்க அம்மா அவங்க வீட்டுல போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தது இன்னும் என் மைண்ட்ல என்ன செய்யுது, அப்படியே இருக்கு. அன்னைக்கு அவங்க நல்லா இருந்தாங்க, எனக்கு செஞ்சாங்க. நம்ம அப்படி செய்வோமா? மறக்கவே கூடாது. அவங்க சொல்லி காட்டினா சொல்லி காட்டட்டும், அது அவங்களுடைய தெய்வீக தன்மையில உள்ள குறைவு. ஆனா நீங்க அவங்க செஞ்ச உதவி என்ன செய்யக்கூடாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு டெய்லி சொல்றிய, அது என்னத்துக்கு சொல்ற? பாரம்பரியத்துக்கு சொல்ற? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய அடுத்து எதுக்கு? அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. அதுதான் சொல்றாரு. ஒரு விசுவாசியோ ஒரு அவிசுவாசியோ ஒரு மனுஷன் உனக்கு உதவி செஞ்சது நீ என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அவன் உன்னைய தரக்கிறவன் பேசட்டும், பேசட்டுமே. செஞ்சா தானே சொன்னான். அவனு புதுசா ஒண்ணு சொல்லல, பொய் சொல்லல, உண்மை தானே சொன்னான். அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு உனக்கு உதவி செஞ்சானா? அன்னைக்கு உங்க அண்ணன் உதவி செஞ்சானா? அப்பா உதவி செஞ்சானா? அம்மா உதவி செஞ்சதா? சொந்தக்கார யாரும் உதவி செஞ்சா? யாரையோ வச்சு ஒரு ஆளை வச்சு உதவி செஞ்சார். அவனை நீ வந்து தெய்வமா ஆக்கணும்னு சொல்லல. ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை நன்றி என்ன செய்யக்கூடாது, மறந்தே போகக்கூடாது. நாபால் செத்ததுக்கு காரணம் என்ன? அவன் சொல்றான், தாவீதின் ஆட்கள் வந்து சொல்றாங்க, உங்களுடைய ஆடுகளுக்கு நாங்க எப்படி இருந்தோம், மதில் போல இருந்தோம். ஒரு ஆடு கூட நாங்க என்ன செய்யல, சேதப்படுத்த விட்டதே கிடையாது. நாங்க மதில் போல காப்பாத்தணும், ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். இவன் சொல்றான், ஈசாய் பையன் தாவீது. இப்படி சுத்திரவன் எவ்வளவு இருக்கான், போய துரத்தி விட்டான். அப்படிதான் சொன்னான். ஈசாயின் குமாரன் யார்? அவன் கேக்குறான், ஈசாயின் குமாரன் யார்? எஜமான விட்டு வேலை ஓடி போற வேலைக்காரன் எத்தனையோ இருக்கான், அதுக்காக நான் என்னுடைய பணத்தெல்லாம் கொடுக்கணுமா, போ சொல்லு அப்படின்னு. கடைசியில் முடிஞ்சு போனது என்னது? கர்த்தர் அவனை தொட்டார், அவன் இருதயம் கல்லாகி அவன் செத்து போனான். நன்றி கெட்ட இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உன் இருதயம் கல்லாயிரும். வாசிங்க அந்த வசனம் மறுபடியும். கர்த்தர் அவனை வாதித்தது, அவன் இருதயம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் இருதயம் செத்து போச்சு. அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். அவன் செஞ்ச தப்பு என்ன? நன்றி கெட்டவன். உங்களுக்கு கர்த்தர் செய்த உதவியை நீங்க மறந்துடவே கூடாது. ஒரு ஏழையோ ஒரு பணக்காரனோ உனக்கு செய்த உதவியை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அவங்க வந்து சொல்லி காட்டட்டுங்க, அதை பத்தி நீ கவலையே படாத. ஐயோ எங்க போனாலும் இந்த ஆள் கேவலப்படுத்துறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு கிருபை இல்லை சொல்லி தலைறான், சொல்லிட்டு போட்டோம். நான் பார்த்தா வந்தான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் செஞ்சேன். அது கிருபை இல்லாதவன் சொல்லிட்டு அலைவான். ஆனா நீ சொல்லணும், எனக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. ஏன் சொல்லக்கூடாது? உங்களுக்காக நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணேன். உடனே ஒரு ஆள் வந்து என்ன புதுசா பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னு. சவுல் செத்துட்டாரு. செத்த உடனே தாவீது என்ன சொன்னான், அப்பா எனக்கு இருக்கிற பிசாசு ஓஞ்சாண்டா, இனிமே நம்ம சிங்காசனம் போயிடலாம். அப்படியே சொன்னா சொல்லுங்க, அப்படி சொன்னானா? அப்படி சொன்னால் தாவீது ஒரு பெலிஸ்தியன். ஆனா அவன் அப்படி சொல்லல. தாவீது செத்துட்டாரு. சவுல் செத்த உடனே அவனை கொன்னுட்டு ஒரு அமலேக்கன் வந்தான். நான் போனேன், கில்போவா மலையில போனேன், அங்க இழுத்துக்கிட்டு கிடந்தாரு, என்னை கொல்லுனாரு, என் உயிர் போகல, என்னை சாவடிச்சிருந்தாரு, நான் ஒரு பட்டயத்தை எடுத்து கொன்னுட்டேன், சவுல் செத்துட்டான் அப்படின்னு வந்து சொன்னான். அதை கேட்ட உடனே என்ன சொன்னான், தப்பாவி அவனை உயிரோட வைக்காம கொன்னுட்டு வந்துட்டேன்னு சொல்லி உடனே இவனை கொல்லுன்னு சொன்னானா? அதான் தாவீது. அப்படின்னா அவன் சொல்றான், இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு ரத்தாம்பரம் உடுத்தின சவுலுக்காக நீங்கள் புலம்புங்கள். கில்போவா மலைகளே, உன் மேல இனிமே மழையோ பனியோ பெய்யாது. அவன் ஒரு பெரிய ராஜா, செத்து போயிட்டான். உன் மலையில வந்து விழுந்து செத்தான் பாரு, அதனால உன் மலையில என்ன செய்யாது, பனியோ மழையோ பெய்யாது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்தாங்க. அடிமைகளை ஜெயிக்க வச்சது முதல் யாரு? சவுல் தான் ஜெயிக்க வச்சான். ஃபர்ஸ்ட் தலை நிமிர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்ததுக்கு முதல் காரணமே யாருதான்? சவுல் தான். அன்னைக்கு அபிஷேகத்தோடு வந்து நின்று ஜெயிச்சு காட்டினான்.
அவன் தான். அதனாலதான் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல தாவீது பயங்கரமா சொல்லுவான், இஸ்ரவேல்ங்கிற ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி நிப்பாட்டி அதுக்கு ராஜாவா நின்னு ஜெயிக்க வச்சானே, அவனுக்காக புலம்புங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20-21. பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கலிகூறாதபடிக்கும் அதை காத்பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் 24. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன்ன ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். பாருங்க, அவனுக்கு பயங்கரமான எதிரி. ஆனா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செத்து போயிட்டான உடனே பயங்கரமான துக்கப்பட்டு சொன்னான். அதனால ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ விழும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்காக போயிட்டான் தொலைஞ்சான் அசமா மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு விசுவாசி தடுமாறியோ வியாதியோ இல்லாட்ட ஒரு ஊழியக்காரன் பின்மாறியோ தடுமாறியோ இருக்கும்போது நீங்க அதுக்காக சந்தோஷப்படவே கூடாது. அப்படி செய்யவே கூடாது. அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கும் மற்றவனுக்கு என்ன இல்ல, சவுல் செத்ததுக்காக பெலிஸ்தர்கள் ஆடினாங்க, நீ ஆடலாமா? நீ அதுக்காக அழணும். ஐயோ, அந்த ஊழியக்காரன் ஜெபிச்சான், எனக்கு வியாதியில இருந்து சுகம் கிடைச்சது. அந்த ஊழியக்காரன் ஜெபிச்சான், எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. அந்த ஊழியக்காரன் ஜெபிச்சான், எனக்கு வேலை கிடைச்சது. அதே ஊழியக்காரன் போயிட்டான்னு சொன்னோன்னே அப்படியா போயிட்டானா? அப்படி இல்ல, உனக்காக ஒரு காலத்துல வெணிஞ்சிருக்கான், தேவ சமூகத்துல நின்று இருக்கான். ஒரு ஊழியக்காரர், முக்கியமான ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை விட்டு போகும்போது அங்க உள்ள ஒரு சிலர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட், பயங்கர ரஃபா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நல்ல தெய்வீகமான மனுஷன். ஏதோ ஒரு தடுமாற்றம் போன உடனே இவங்க எல்லாம் ஒரே குஷி ஆயிட்டாங்க. நான் தான் அசிஸ்டன்ட், அடுத்த பைபிள் ஸ்டடி நம்ம கையில சிக்கிச்சு. அப்ப நான் ஒரு பெரிய பிரசங்க இல்ல, சாதாரண ஒரு சின்ன பிரதர். எனக்கு ஆவியானவர் சொன்னார், சவுலுக்காக அழுது புலம்ப சொல்லு இந்த ஜனத்தை. இந்த ஜனத்துக்காக இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சவன் போயிருக்கான், அதுக்காக ஜனத்தை அழைச்சோம். நான் இந்த பிரசங்கம் முடிச்ச உடனே சிரிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் வந்தாரு, நீங்க என்ன வித்தியாசமான ஒரு பிரசங்கம். நான் சொன்னேன், ஆமா, நீ பெலிஸ்தனா இருந்தா நீ சந்தோஷப்படுவ, இஸ்ரவேலனா இருந்தா என்ன செய்ய மாட்டே, நீ சந்தோஷப்பட மாட்டேன். உன் வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா அந்த குடும்பத்துல உள்ளவன் துக்கப்படுவான். அந்நியனா இருந்தாலும் என்ன செய்வான், அந்நியனா இருந்தாலும் என்ன செய்வான், சந்தோஷப்படுவான். அவன் சொல்றான், இஸ்ரவேலின் குமாரத்திகளே அழுங்கள், உங்களுக்கு இரத்தாம்பரத்தை உடுத்தி விட்டானே, உங்களுக்காக எத்தனை யுத்தத்தை நடத்திருப்பா, உங்களுக்காக எத்தனை யுத்தத்தில் முன்னால் நின்று ஜீவனை கொடுத்து போராடி இருப்பான். அதான் சொல்ல. அதனால நன்றி கெட்டவங்கள நம்ம மாறவே கூடாது. தயவு செய்து யாராவது நன்றி கெட்டவங்களா இருந்தா இன்னைக்கு அந்த இருதயம் உங்களை விட்டு கல்லான இருதயம் போயிடட்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, மற்றவங்க உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி செலுத்துங்க, அவங்க சந்ததிகளுக்கு நன்றி செலுத்துங்க. தாவீது ரொம்ப நன்றி உள்ளவன். தன்னுடைய வனாந்தரத்துல போகும்போது பர்சுலாய்ங்கிற ஒரு மனுஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ண. அவனுக்கு ஆட்சி போயிடுச்சு, வனாந்தரத்துல கிடக்குறான், கௌதாரிய போல சுத்தினேங்கிறான், செருப்பு போட முடியல, அவ்வளவு வேகமா ஓடி வந்ததுல செருப்பு போயிட்டு விட்டாச்சு, வெறுங்காலால் நடந்துட்டு இருக்கான். ஆனா இந்த பர்சுலாய்ங்கிறவன் வனாந்தரத்துல ராஜா எப்படி என்ன ஆவானோ இந்த காட்டுலன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெத்த கொண்டு வந்தான், தேன் கொண்டு வந்தான், பயிர் கொண்டு வந்தான், கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொட்டி கொண்டு வந்தான், அப்பம் கொண்டு வந்தான். அதாவது ஆட்சியில் இருக்கும் போது இல்ல, எப்போ ஆட்சி போய் வெறுங்கையனா சோறு இல்லாம அலையும் போது அந்த இடத்துல கொண்டு வந்து அவனுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணான். இப்ப ஆட்சி வந்துருச்சு, ராஜாவை திருப்பி சிங்காசனத்துக்கு போக போறான். அப்ப ராஜா கூப்பிடுறான், பர்சிலாய நீ சாகுற வரைக்கும் எங்க வந்துரு. வயசானவன், தாவீதை விட ரொம்ப வயசான ஆளு. தாவீது சின்ன பையன், சின்ன பையன்னா ஒரு அளவு வயசு. ஆனா என்ன நடந்துச்சு, அவன் கூப்பிடுறான், சாகுற வரைக்கும் என்னுடைய பராமரிப்பு வா, உன்னைய நான் அரண்மனையிலேயே வச்சு என்ன செய்வேன், உன்னைய கவனிப்பேன். அப்ப அவன் சொல்றான், நான் சாகுற வயசாயிடுச்சு, என் பையனை வேணா கூட்டு போய் நீங்க என்ன கனம் பண்ணணுமோ என்ன செய்யுங்க, கனம் பண்ணிக்கோங்கன்னு யார் அனுப்புனா, யார பரிசுலாய் தன்னுடைய பையனை அனுப்பினான். அவன் பெயர் என்ன, கிம்காம். கிங்காங்ல கிம்காம். அவனை கூட்டு போனான், நன்றி செலுத்தினான். அதான் பைபிள். அதனாலதான் தாவீதை கர்த்தர் கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கிட்டே போனார். நீ நன்றி உள்ளவனா இருந்தால் கடைசி வரை
காப்பாற்றப்படுவாய். 10. கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் பாயிண்ட் சொல்லிட்டே வரேன். அடுத்ததாக 2 சாமுவேல். பாவத்தோடு இணைந்தது வியாதி, வாதை, மரணம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14-15 வருஷம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அது செத்து போனது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கும்? 18ஆம் வசனம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. மரணம் வந்துருச்சா? தாவீது இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்து அவளோட பாவம் செஞ்சது மாத்திரமல்ல, அந்த மனுஷனை கொண்டு வந்து போர் முகத்துல நிப்பாட்டி எழுதி கொடுத்து அவனை சாவடிச்சிட்டான். பாஸ்டர் ஜோயல் இந்த பாயிண்ட பயங்கரமா பேசுவார். பாஸ்டர் ஜோயல் பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவார். அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இவன் தப்புட்டான், ஒருத்தி கூட பாவம் செஞ்சாச்சு, சரி. இப்ப அவ புருஷன் என்ன பண்றான்? பாவத்தை யார் மேல சுமத்துறன்னு பாக்குறான்? புருஷன் மேல சுமத்துறதுக்கு ட்ரை பண்றான். திரும்ப திரும்ப ட்ரை பண்றான், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கு கடைசி முயற்சியா என்ன பண்றது? யார கொல்லணும்? யார கொல்லணும்? ஊரியாவை சாவடிக்கணும். யார்கிட்ட எழுதி கொடுத்தான்னு தெரியுமா? அவர் சொல்லுவார், மரண சாசனத்தை மறிக்க போறவன் கையிலேயே என்ன செஞ்சான்? இவன் எழுதி கொடுத்தான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அவனும் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு சோதரன் 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 போய் யோவாப்ட்ட போய் நெஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. அதுல என்ன எழுதியிருக்கு? இந்த லெட்டரை கொண்டு வருகிற ஊரியாவை போர் முனையில நிறுத்து, உடனடியாக சாக ஒப்பு கொடு அப்படின்னு. லெட்டர் கொண்டு வந்தது யாரு? எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் கையில கொடுத்து விட்டு அவன் ரொம்ப பவ்யமா அதை தூக்கிக்கிட்டு சோதரா சோதரன் என்ன வந்து நிக்கிறான். யுத்த காலத்துல வந்து நின்னா யோவா வாங்கி படிச்சு பார்த்தான். இது வித்தியாசமான ஒரு லெட்டர். போர் முனையில இவனை கொண்டு போய் செய், முன்னணியில் நிறுத்தி சாகடி, கவலைப்படாது. அவன் பார்த்தான், ஐயோ ஏதோ நடந்துருச்சு போட்டிருக்க, சரி ரைட் அடி. முன்னால கொண்டு போய் நிறுத்தினா அங்க பயங்கர அடி விழுந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சரியான அடி விழுந்த உடனே இப்ப செய்தியை அனுப்பணும், போர் செய்தியை அனுப்பணும். போர் செய்தி அனுப்பின உடனே ராஜா டென்ஷன் ஆயிட்டான். ஏன் இத்தனை பேரை சாவறதுக்கு ஒப்பு கொடுத்தேன்? கீழே எழுதியிருந்தான் பின் குறிப்பு, ஊரியாவும் செத்து விட்டான். சரி பரவாயில்ல, எத்தனை பேர் சாவான், விடு. இப்படி செஞ்சா தாவீதை விடுவாரா ஆண்டவரே? சொல்லுங்க. அதனாலதான் அவன் பையனை வச்சே இவனை நாய் ஓடின மாதிரி விரட்டினார். அது பாச டிவி தான் அருமையா பிரசங்கம் பண்ணுவாரு. டிவியுடைய பிரசங்கம் வந்து நியாய தீர்ப்பை பத்தி பேசும்போது பயங்கரமா பேசுவார். தாவீது ஒரு ஆள்கிட்ட செஞ்சான், அப்சலோமை இவனை வச்சு என்னெல்லாம் செய்ய வச்சாருன்னு சொல்லுவார். அதெல்லாம் விளக்க விரும்பல. ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா வரும். அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீதினுடைய ஒரு பாவம் யார செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் செஞ்ச பாவம் சபையை தாக்கும், பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை தாக்கும். தாவீது ஜனத்தை என்ன சொன்னான்? தாவீது குடும்பத்துல ஒருத்தனும் சாவல. யார் செத்தது? ஜனத்துல 70,000 பேர் செத்தான். இப்ப தாவீதும் பத்சேபாலும் செஞ்சு தப்பு செஞ்சு கடைசி செத்து போனது யாரு? குழந்தை. அவருக்கு எங்க சுவிட்ச் வைக்கணும், ஆன் ஆஃப் எங்க வைக்கணும்னு தெரியும். அவருக்கு ஃபியூஸ் எங்க வைக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். யாரை டச் பண்ணா தாவீது நடுங்குவான். கரெக்டா வச்சாரு. அழுது ஜெபிச்சான். நேரத்திற்கு விஷயம் தான், சாவும் உனக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். இப்படி இருக்கும் பாருங்க. பாவத்தோடு வியாதி சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க் 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனுக்கு பாவம் மன்னிச்ச உடனே எது கிடைச்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த திமிர்வாதத்துக்கு பின்னால எது உட்கார்ந்து இருந்துச்சு? சொல்லுங்க. திமிர்வாத வியாதிக்கு பின்னாலே உட்கார்ந்திருந்த ஆள், நின்று கொண்டிருந்த ஆள் யாரு? பாவம். அது என்ன பாவம்னு இயேசு சொல்லல, வெளியரங்கமா சொல்லல. அவர் ஞானம் உள்ளவர்.
அவன் மனைவி வந்திருக்கலாம், புருஷன் அக்கா வந்திருக்கலாம், அண்ணா வந்திருக்கலாம், சபையார் வந்திருக்கலாம், ஊரார் வந்திருக்கலாம். எல்லாரும் முன்னாலையும் நீ இதை செய்தாய் அதை செய்தான்னு அவனை குற்றவாளி ஆக்காம டோட்டலா கர்த்தர் ஒன் வேர்ட்ல ஆன்சர் கொடுத்தாரு. என்னது? மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பட்டுன்னு முடிச்சிட்டார். அந்த அவனுடைய திமிர்வாதத்துக்கு பின்னால இருக்கிற அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? சுகம் கிடைத்தது. அப்ப பாவத்தினாலதான் எது வந்ததுன்னு அர்த்தம். பாவத்தினாலதான் இவனுக்கு என்ன வந்துச்சு? திமிர்வாதம் வந்தது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உள்ள பாவங்கள் எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாமே. இது நான் சொன்னது வசனத்தின் அடிப்படையில. இனி உங்களை நீங்களே பார்க்கும் போது, என்னை நானே பார்க்கும் பொழுது வாழ்க்கையின் அடிப்படையில பார்க்கலாம். நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள். அடுத்து என்னாகமம் இன்னொரு 4-5 சொல்றேன். 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இந்த ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா சாப்பாடு. இவங்க அவ்வளவு பேருக்கு இறைச்சி தேவை. நம்ம ஆளுங்களுக்கு அப்படித்தான். இங்க இறைச்சின்னு சொல்ல மாட்டாங்க, என்னது கவிச்சின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? கவிச்சியா என்ன அது என்ன தமிழ்ல பேசுவாங்க. அந்த இருந்தாதான் சாப்பாடு என்ன செய்யும் உள்ள. ஓ, அப்படி யாரெல்லாம் இருக்கீங்க? அப்படி தோல்வி உள்ளவங்க கை வைத்துங்க. இப்ப எப்படி கை வைத்துங்க? அவங்களுக்கு வந்து கறி இல்ல, அந்த ஸ்மெல் இல்லைன்னா என்ன செய்யாது? மீனோ முட்டையோ கறியோ எண்ணத்தையோ ஒண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் இருக்கணும். அப்படித்தானே? இதே சம்பவம் அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா பாவம் தான், அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. டெய்லி எது 40 வருஷமா டெய்லி எதுதான் கொடுத்துட்டு இருக்காரு? மண்ணாவே வந்துகிட்டு இருக்கு, வானத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. டெய்லி காலையில எழுப்பணும். அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுனால தட்டப்பட்டான்னு எழுப்பி வீட்டுல 4 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க எல்லாம் வேலை போட்டு போகணும். வேக வேகமா மண்ணாவை பொறுக்கி எடுத்துக்கணும். தேவைப்பட்டா அவிச்சு சாப்பிடலாம், தேவைப்பட்டா இடிச்சு சாப்பிடலாம், தேவைப்பட்டா வச்சு சனிக்கிழமை எடுத்துக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவுதான். ஆண்டவர் வந்து விதைக்காம அறுக்காம களஞ்சியத்துல சேர்த்து வைக்காம அழகா கொண்டு வந்தா இவங்க அவ்வளவு பேருக்கும் எது வந்துருச்சு? நாங்க வந்து எகிப்துல வந்து இறைச்சி பாத்திரத்தை அண்டை வச்சு சாப்பிட்டோம். மொத்தமா உட்காந்து நாங்க வந்து கெட்டுக்கதரா உட்காந்து வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டோம். இப்போ பாருங்க அந்த ஸ்மெல்லே இல்ல, ஒண்ணுமே கிடைக்கல. குமுட்டிக்காய் நினைச்சு பாக்குறோம், வெங்காயத்தை நினைச்சு பாக்குறோம், வெள்ளை பூண்டை நினைச்சு பாக்குறோம். எங்க போயிட்டான்? சாப்பாட்டுக்கு போயிடுச்சு. மைண்ட் ஃபுல்லா சாப்பாடு. போனது மட்டும் இல்ல, உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? என்ன செஞ்சாங்க? ஆள ஆரம்பிச்சிட்டான். என்ன கண்டிஷன் பாருங்களேன். ஒரே அழுக. ஜனங்கள் அழுதுல பார்த்த உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு? 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. அவங்களுக்கு முறையிட்ட பிரச்சனை என்ன? 4 வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அல்லது நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? எப்படி இருக்கும்? சாப்பாட்டுக்கு சண்டை. ஒரு நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு விசிட்டிங் போன. வீடு கதவு பாதி திறந்திருந்தது. ஊழியக்காரர் போய் நினைச்சிட்டாரு, 3 நிமிஷம் திறந்துட்டாரு. இவர் திறந்த உடனே பிளேட்டு சாப்பாடு வந்து பகல் விழுந்து பட்ட 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 பட்டு சோறுலாம் தெரிச்சிருச்சு. யாரு வீட்டுல புருஷனுக்கு மனைவிக்கும் சண்டையில பிளேட்டை தூக்கி அடிக்கிறாரு. அது கரெக்டா வாசல்ல வருது. யாரு போய் நிக்கிறா? ஊழியக்காரர் நிக்கிறார். அவர் தான் அந்த சபைக்கு தீர்க்கதரிசி. தூக்கி போட்டவர் தான் தீர்க்கதரிசி. எப்படி இருக்கும்? ஏதோ சாப்பாடு சண்டை. யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்களுக்கு இறைச்சி கிடைக்கலன்னு பயங்கர டென்ஷன் ஆகி சண்டைய போட்டு அழுது கத்தி கூச்சல் போட்டு பரலோகத்துல இருந்து தேவன் இறங்கி வந்து எதா கடைசியில் இந்த ஜனத்துக்கு எது டேஸ்ட் தெரியல, எது புரியல? மன்னாமனுடைய தெய்வீக தன்மையே உங்களுக்கு புரியாம போச்சே. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காடைய விட்டாரு. காடை பாளையத்துல நிறைஞ்சு கொட்டிடுச்சு. அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. சாப்பிட்டு 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 அது தொண்டையில நின்று அதுக்கு பிறகு சாப்பிட்டு திருப்பி எங்க வந்துருச்சு? மூக்கால வந்துச்சு. இப்படியும் சாப்பிடுற ஆள் இருக்கானே. அப்படி சாப்பிட்டு இருக்கீங்களா? வாசிங்க என்னாகமம்
11:20. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் சாப்பிடுவீங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால பேப்பர்ல படிச்சேன். இந்த ஃபாரின்ல எல்லாம் ஒரே நாள்ல 7-8 ட்ரீட் அட்டென்ட் பண்றாங்க, 7-8 ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றாங்க. எங்க சாப்பிடுறது? அதனால இவங்க அங்க சாப்பிடுறது, அடுத்து போய் வாமிட் எடுக்கு, திருப்பி போய் சாப்பிடுறது, திருப்பி வாமிட் எடுக்கு. படிச்சிருக்கீங்களா? எனக்கு பார்த்துச்சேன், அடப்பா இவன் நாயை விடலாம் மோசமா இருக்கான். நாய் கக்குனது திங்க, இவன் கக்காம இன்னொன்னு நினைச்சிட்டு போறான், அடுத்து தின்ட்டு வரான், அடுத்து போய் வாமிட் எடுக்கிறான். அப்படி என்னத்துக்கு நீ ட்ரீட்மெண்ட் உனக்கு ட்ரீட் அவசியம்? போஜனத்து மேல ஜெயம் கிடையாது. சாப்பாட்டை ஜெயிக்கலன்னா பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலர்லாம் சாப்பாட்டுக்காக வீட்டுல சண்டை. ஐயோ, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னும் ஒரு சிலரு வீட்டுக்கு 15 ரூபா கொடுக்க மாட்டான், இவன் போய் 150 ரூபாய்க்கு சாப்பிட்டு அமைதியா வந்து வீட்டுல உட்காந்துவான். அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. ஆனா எங்க சாப்பிட்டு வந்துருவான் இவன். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு செலவு எவ்வளவு? அது 10 ரூபா கொடுப்பேன், 22 ரூபாய்க்கு கொடுப்பேன், 32 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆனா எங்க போய் சாப்பிட்டு வந்துருவான் இவன். யார் வீட்லயாவது பிரதர் சாப்பிட்டு போறீங்களா? சரி சாப்பிட்டு போறேன். அங்க வீட்லயும் சாப்பிடுறது, இல்லாட்ட எங்கேயாவது சாப்பிட்டு. அப்படி செய்யக்கூடாது. உன்னை நேசிக்கிறது போல உன் குடும்பத்தையும், மனைவி, பிள்ளைகள், புருஷன் எல்லாரையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். நல்லா நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு போஜனத்தை ஜெயிக்கணுங்க. உபவாசம் எடுக்கணும், வயிற்ற காலி பண்ணணும். போஜனத்தை ஜெயிக்கலன்னா நம்ம கஷ்டம். அடுத்ததாக என்னாகமம் 16:41. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்ததுனால செத்து போனது எத்தனை பேரு? 49. கோராயின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். முறுமுறுக்கிற பாவத்துக்கு வர்ற தண்டனை வாதை, சாவு. எத்தனை பேர் செத்தாங்க? அந்த முறுமுறுத்ததுனால செத்தவங்க எத்தனை பேரு? 14,700 பேர். அப்படி பார்த்தா நம்ம டெய்லி எத்தனை ட்ரிப்பு முறுமுறுக்கிறோம்? மர்மர் எத்தனை தரம் முறுமுறுத்துட்டு இருக்கோம் பாருங்க. 8:40 தாண்ட உடனே முறுமுறுப்போம். கலர் ட்ரெஸ் பத்தி பிரசங்கம் பண்ணா முறுமுறுப்போம். ஒயிட் ட்ரெஸ் பத்தி பிரசங்கம் பண்ணா முறுமுறுப்போம். இவங்களுக்கு டச் பண்ற பாயிண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே முகமெல்லாம் என்ன செய்யும்? டக 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 டகன்னு மாறும். முகநாடி காயினுடைய அக்கா தங்கச்சியா அண்ணனா மாறிடுவான். அப்படித்தானே? முறுமுறுத்தல் அது ஒரு பாவம், அது ஒரு வியாதியை கொண்டு வரும். இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கும். இவர் பெட்ரூம்ல இருப்பாரு, இந்த அம்மா கிச்சன்ல தானாவே மென்டல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். அங்க என்ன சத்தம் அப்படி மாதிரி இவரு, உங்ககிட்ட யார் பேசுனது? நான் தனியா பேசிட்டு. உடனே அவருக்கு கிருபை கிடையாது இல்லையா? அவ என்னச்சா கத்திட்டு போறான்னு சொல்லிவிட்டு இவர் எங்க இருந்து பெட்ரூம்ல இருந்து எங்க வருவாரு? கிச்சனுக்கு வருவாரு. இப்ப அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும். என்னைதான் நீ பேசிட்டு இருக்க சண்டை. முறுமுறுக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முறுமுறுத்தீங்கன்னா அதனுடைய பிரதிபலன் வாதை, மரணம். நமக்கு இதெல்லாம் வெளியே தெரியாது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இது வந்து அன்றாட நிகழ்ச்சின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு வியாதியின் வல்லமை என்ன செய்யுது? உனக்குள்ள இருந்து போராடுது. அநேக வியாதிகளுக்கு நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல கேட்டு பாருங்க. மன அழுத்தம், ஷார்ட் டெம்பர், அதிகமான காரியங்களை கேட்பது, சில காரியங்களை மனசுல வச்சு குழப்புறது, இவைகள் தான் என்னது? வியாதியினுடைய முக்கியமான காரணம். அடுத்ததாக 2-3 ராஜாக்களுடைய வியாதிக்கு காரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 4 ராஜாக்களுடைய வியாதிகளுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் சொல்லிதான் கர்த்தர் அந்த வியாதியை இன்புட் பண்றாரு, உள்ளே கொண்டு வர்றாரு. 1 ராஜாக்கள் 14:1. யெரொபெயாம் 1 ராஜாக்கள் 14:1. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். உடனே அந்த ராஜா வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, என்னைய ராஜாவா மாத்துவேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு. அந்த தீர்க்கதரிசி இப்ப இருக்கிறாரு, நான் இப்ப ராஜாவா ஆயிட்டேன், இப்ப பிள்ளை வியாதியா படுத்துட்டான், நீ அதனால போய் யாருன்னு உன்னைய காட்டாம வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு போய் யார்கிட்ட போய் நில்லு, அந்த தீர்க்கதரிசிட்ட போய் என் பிள்ளை வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லு, யாருன்னு சொல்லாத. அப்போ அவன் தீர்க்க தரிசனமா என்ன செய்வான்? சொல்றதை கேட்டுவான்னு சொல்லி அனுப்புறான். ஒரு ராஜா
ஒரு தீர்க்கதரிசிக்கு அனுப்புற காணிக்கை என்ன தெரியுமா? சொல்லுங்க. 10 அப்பத்தை எடுத்துட்டு போ, கொஞ்சம் பணியாரத்தை எடுத்துட்டு போ, ஒரு கலசம் தேனை எடுத்துட்டு போ. நீ ஒரு ராஜா, இப்படி ஒரு தருத்திரம் பிடிச்ச ராஜாவா இருப்ப காணிக்கையில? சொல்லுங்க. காணிக்கை கொடுக்கலாம் பாருங்க. என்ன காணிக்கை? ஒரு படை தளபதி நாகமான் குஷ்டரோகம் போகிறதுக்கு எத்தனை எத்தனை லட்சம் என்ன செஞ்சான்? காணிக்கை கொண்டு வந்தான். ஆனா இவன் பாருங்க, ஒரு ராஜா சொல்றான் 10 அப்பத்தை எடுத்துட்டு போ, கொஞ்சம் பணியாரத்தை தூக்கிட்டு போ, ஒரு கலசம் தேனை கொண்டு போ. ஆனா யாரு மாதிரி என் மனைவின்னு சொல்லிடாத, ராஜாவுடைய பையன் சொல்லிடாத, நீ போ. அந்த ஆளுக்கு இப்ப கண்ணு தெரியாத அந்த தீர்க்கதரிசிக்கு நீ போய் பேசிட்டு வா, அவன் என்ன சொல்றான்னு பாரு. அவன் தீர்க்கதரிசி. இவன் வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் சொல்லிட்டாரு, இப்ப ஒருத்தி வருவா, வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, இந்த ராஜாவுடைய மனைவி வருவா, சொல்லிவிடு பையன் செத்து விடுவான்னு சொல்லிவிடுனாரு. எப்படி இருக்கும்? உள்ள வந்த உடனே நீ அந்நிய ஸ்திரியை போல உன்னை காண்பிக்கிறது என்ன? உன் பையன் என்ன செய்வான்? செத்துப்போம். அதுக்கு காரணம் என்ன சொல்றான்? உன் பிள்ளை சாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பயங்கரமா சொன்னான். 13ஆம் அதிகாரம் 33, 34. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். எந்த பாஸ்டர் மேலாம் ஆசை இருக்கோ அந்த பாஸ்டர் எல்லாம் போலாம், காணிக்கை கொடுக்கலாம், அந்த பாஸ்டர் சபைக்கெல்லாம் போலாம், கூட்டத்துக்கு போலாம், ஒரு சுத்தி இங்கே வந்து விடலாம். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. இதுதான் அங்க நடந்த முதல் குற்றம். இஷ்டமாயி எல்லாரையும் பாஸ்டர் ஆக்கிட்டான். வந்தவன் போனவன் அவ்வளவு வரையும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். எவன பாஸ்டர் ஆகணும் ஆசை இருக்கும் அவனெல்லாம் பாஸ்டர் ஆக்கிட்டான். இந்த காரியம் எப்படி ஆயிற்று? அவனுக்கு பாவம் ஆயிற்று. அடுத்து 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் ஆர்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். கர்த்தர் சொல்றார் பாருங்க, உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய், உனக்கு இஷ்டமானவன் எல்லாம் ஆசாரியனாய் மாற்றினாய். அப்படினால் உன் பிள்ளை என்ன செய்யும்? வியாதியில் விழுந்த பிள்ளை சாகும். நல்லா கவனிச்சுக்கங்க. நான் புதுசா பிரசங்கம் பண்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கிடைச்சதா இப்ப உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஆண்டோடைய வசனத்தை ரொம்ப கவனிங்க. எதனால இதெல்லாம் வருது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க சாமி. நீ பூசணிக்காய மறைச்சு வச்சிருக்கிறியா? அதை முதல்ல வெளியே கொண்டு வா. பாவத்தெல்லாம் வெளியே கொண்டு வா. ஆண்டோடைய சமூகத்துல நீ என்னென்ன செஞ்சிருக்கேன்னு கொண்டு வா. அடுத்து 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு. பாத்தீங்களா? எதுல இருந்து விழுந்தான்? மேல் வீட்டில் இருந்து விழுந்தான். அபிஷேகத்திலிருந்து நீ விழுந்தினா உனக்கு வியாதி வரும். அபிஷேகம் குறையவே கூடாது. மேல் வீடுங்கிறது அபிஷேகம். கிராதிங்கிறது ஆண்டவர் உன்னை பார்க்கிற ஒரு வாழ்க்கை. நான் திரும்பவும் சொல்றேன், மேல் வீடு என்னது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மேல் வீடு என்னது? பரிசுத்தாவியின் அபிஷேகம். கிராதிங்கிறது ஆண்டவர் உன்னை பார்க்கக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு ஒரு வசனம், உன்னத பாட்டு, முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாரி, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:9. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனை வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். ஆண்டவருடைய முகம் பார்க்கும் வாழ்க்கை தான் கிராதியில் உள்ள வாழ்க்கை. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? மேல் வீட்டிலிருந்து விழுந்து எதுல இருந்து எங்க இருந்து கீழே வந்துட்டான்? கிராதியின் வழியா எங்க வந்தாச்சு? கீழே விழுந்து வியாதிப்பட்டான். அபிஷேகத்தை நீ விட்டினால உனக்கு வியாதி தான். ஆவியானவர் உன்னை விட்டு விலகும் போதே உனக்கு பலவீனம் வந்துடும். உனக்கு ஸ்ட்ரென்த் போயிடும் உன்னை விட்டு. ஆவியின் பலத்தினால்தான் நம்ம எந்த ஊழியத்தையும் செய்ய முடியும். இப்ப என்ன நடந்துச்சு? கீழே விழுந்துட்டான். விழுந்துட்ட பிறகு பாகால் சேபுல் இடத்துல ஆள் அனுப்புறான், ஒரு பூசாரிட்ட. எப்படி? அவன் பூசாரிகள்கிட்ட ஆள் அனுப்புறான். வாசிங்க அதே வசனம் மறுபடியும் 2ஆம் வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து
கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினார். அங்க போய் அனுப்ப சொல்றான். பாகால் சேபுவிடத்துல போய் அவங்க பூசாரிட்ட போய் கேட்டு வா என்ன நடக்கும். இவன் வந்துட்டான். அதுக்குள்ள யாரு வந்தாச்சு? அதுக்குள்ள எலியா உள்ள வந்துட்டான். நேர வந்தான். எங்க போற? தேவனை விட்டுட்டு இங்கேயா போற? நீ ஏறின கட்டில இருந்து என்ன செய்ய மாட்டாய்? இறங்கவே மாட்டாய். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். உன்னுடைய வாழ்க்கையில நீ அபிஷேகத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. தேவனுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கிற அந்த தெய்வீக தன்மையை விட்டு நீ வந்தினா உனக்கு வியாதி. அவனுக்கு வியாதி வந்தது. வியாதி நீங்கி பிழைப்போனோ என்று அவன் கேட்டான். பிழைச்சானா? அதுக்கு காரணம், இன்னொரு காரணம், இவன் எங்க போனா? தேவனை விட்டு இன்னொரு இடத்துல குறி கேட்க போனா, அர்ச்சனை பார்க்கிற ஆளை கேட்க போனா. நம்ம இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு பெந்தேகோஸ்தே குறி கேட்கலன்னா என்ன? நீங்க இந்து கோயிலுக்கு போக மாட்டீங்க, ஆனா யாரை தேடுவீங்க? பெந்தேகோஸ்தேல குறி கேட்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசியில போறது, தரிசன பாக்குல பார்த்து ஜெபம் பண்ணுங்க, என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு. இதுதான் பாகால் சேவல்கிட்ட கேட்கறது. ஏன் நீ அபிஷேகம் பெற்றால் தானே, நீயே உட்காரு, தேவசமூகத்தில் உட்காரு, கர்த்தர் உன்கிட்ட பேசட்டும். உன்னை உருவாக்குறது தானே இந்த பாதையில உடைச்சு கொண்டு போறாரு. அடுத்ததாக டைம் இல்ல, முடிக்கலாம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இங்க கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கு. இப்ப தீர்க்கதரிசி அவனுக்கு பிரசங்கம் பண்றான். 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் சொல்றார் அவன்ட, நீ தேவனை சார்ந்து கொள்ளல, கவனமாயிரு. இந்த விஷயத்துல நீ மதி இல்லாம செஞ்சுட்ட, கவனமாயிரு. இனிமேல் இந்த பிரச்சனையில நீ இப்படி டீல் பண்ணதுனால உனக்கு இது முதற்கொண்டு யுத்தம் வரும் அப்படின்னு சொன்னார். உடனே உனக்கு கோபம் வந்துச்சு. யார் மேல? தீர்க்கதரிசி மேல. உடனே தீர்க்கதரிசியை பிடிச்சி அடிச்சு காவலர்ல போட்டான். எப்படி? உடனே. அது மாத்திரமல்ல, கொடூரமா மாறிட்டான். அடுத்த வசனம். அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். இதுதான் அவனுடைய விழுகையினுடைய, அதாவது அவனுக்கு வியாதிக்கிற காரணம் முதலாவது தேவனை சார்ந்து கொள்ளவில்லை, 2வது மதி இல்லாமல் இருந்தான், 3வது யுத்தங்கள் நேரிடும் சொன்ன தீர்க்கதரிசியத்துக்கு உள்ள வச்சுட்டான். அதுக்கு பிறகு அவன் டைப்பே ஸ்டைலே மாறிடுச்சு. பயங்கர கொடூரமா மாறிட்டான். முடிவு என்ன? 12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். போதுமா? இப்ப அடுத்து விசுவாசம் தடுமாறுது, பயங்கரமான வியாதி. இப்ப பரிகாரியை தேட முடியாம, கர்த்தரை தேட முடியாம எங்க போறான்? பரிகாரியை தேடுறான். ஒரு ஊழியக்காரன் உனக்கு நன்மைக்கு தானே சொல்லுவான். தமிழ்ல அடிக்கடி சொல்லுவாங்க, கோழி மிதிச்சு எது சாவாது, கொஞ்சி சாகக்கூடாது. ஊழியக்காரன் திட்டினதுனால நீ பின்மாறி போக கூடாது. ஊழியக்காரன் கடிஞ்சு கொண்டா நீ என்ன செய்யணும்? நீதிமான் என்னை குட்டுவதே எப்படி இருக்கணும்? என் தலைக்கே எண்ணெய் போல இருக்கணும். ஊழியக்காரன் நீ அப்படித்தான் எடுத்துக்கணும். அதை விட்டு அவனை தூக்கி ஜெயில வச்சு கொடூரமா பயங்கர ஹார்ஸா அவன்கிட்ட ட்ரீட் பண்ணி கடைசியில இப்ப காலில் வியாதி வந்துருச்சு. இப்ப காலில் வியாதி படுத்துட்டான். இப்பவும் அவன் விசுவாசம் போயிடுச்சு. யாரை தேட ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை அல்ல. அவன் எதை தேடினான்? பரிகாரியை. நம்முடைய செய்கிற ஆவிக்குரிய தோல்விகள், ஆவிக்குரிய குற்றங்கள் நமக்கு எதை கொண்டு வரும்? வெளியரங்கமாக மறைமுகமான ஆவிக்குரிய குற்றங்கள், வெளியரங்கமான வியாதியை நமக்கு வாதையை கொண்டு வரும். கடைசியாக
2 நாளாகும் 21 14-15. இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. எலியா ஒரு லெட்டர் எழுதுறான். யாருக்கு? யோராம்ங்கிற ராஜாவுக்கு எலியா நினைச்சான் ஒரு நிருபம் எழுதுறான். இதனால் நீ உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் மகாவாதையா வாதிப்பார். ஆனா உனக்கு என்ன உண்டாகும்? குடல் நோய் உண்டாகும். குடல் இத்து எப்படி இருக்கும்? நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதினால் நீ சாவாய். எப்படி இருக்கும்? பயங்கரமான குடல் வியாதிக்கு காரணத்தை அங்க சொல்லி இருக்கு. அவன் எழுதினான் 12ஆம் வசனத்துல அவன் எழுதி அனுப்பினான். எது? நிருபம். எலியா அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்துக்கு வந்தது. அதை வாங்கி வாசித்து பார்த்தான். 1, தன் சகோதரரை கொன்று போட்டான். அதான் அவன் செஞ்ச முதல் குற்றம். 13, 14, 15 இல்லாவிட்ட 18, 19 பாத்தீங்கன்னா அவனுடைய மெயின் ரீசன் சகோதரரை கொன்றான். அவனுக்கு ஒரு சின்ன பயம். இவனுக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு, மற்றவங்களுக்கு எல்லாம் நன்கொடை வெகுமதி கொடுத்தாச்சு. ஆனாலும் இவனுக்கு ஒரு டவுட், இவங்க எல்லாம் உயிரோட இருந்தா நம்மளை என்ன செஞ்சுவாங்க? மறுபடியும் யாராவது கலகம் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணி இவங்க எழுப்பிடுவாங்களோ? அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு, மறுபடியும் இவன் வந்துருவானோ, எவனாவது எழுப்பிடுவானோன்ட்டு அவ்வளவு வரையும் நினைச்சிட்டான். கொண்டுட்டா சொல்ல இல்லைன்ட்டு அவ்வளவு வரையும் கொண்டான். அதுதான் தேவன் சொன்னார், இது மிகப்பெரிய தவறு. உனக்கு நான் ராஜாங்கத்தை கொடுத்தேன், ஆட்சியை கையில கொடுத்தேன், உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. அவங்களுக்கு யாருக்கு என்ன கிடையாது? ராஜாங்கம் கிடையாது. உனக்கு மட்டும்தான் ராஜாங்கம் கொடுக்கப்பட்டது. ஆனா நீ அவங்களை என்ன செஞ்சிட்ட? அநியாயமாய் உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த 13ஆம் வசனம் சொல்லுது, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரை நீ கொன்று ஓட்டபடியினால் நான் உன் குடும்பத்தை, சகோதரனை பகைச்சு சகோதரனை அழிச்சு தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபான். சரி, நான் ஒரே நல்ல ஹெவி டோஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், வேற வழியே இல்லை. அப்படித்தானே? எல்லாரும் கண்களை மூடுவோம். எத்தனை பாயிண்ட் பார்க்கலாம்? 18 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். வீட்டுல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தால் அதை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி வைத்து பாருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். வானத்திலிருந்து உண்டான சத்தம், என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதிருங்கள், அவளுடைய வாதைகளில் அகப்படாமலும் அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாவத்தோடு வியாதி, வியாதியோடு வாதை, வாதையோடு மரணம். இது பெந்தேகோஸ்தே வாழ்க்கை அல்ல. பாவத்துக்கு உடன்படாமல், வியாதியிலே சிக்காமல், அந்த பெண்ணுடைய பிடியிலே சிக்காமல் நீ போகிறது தான் பெந்தேகோஸ்தே மார்க்கம். எல்லாரும் கண்கள் மூடி ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுவோம். அன்றைய சமுத்திரமே தாழ்த்துவோம். நம்முடைய வியாதிகளுக்கு என்ன காரணம்? நீங்க யாராவது வியாதிப்பட்டிருந்தா நான் சொன்னதை வச்சுக்கிட்டு என்னை தான் பாஸ்டர் பேசினார்னு யாரும் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. வேத வசனத்தோடு மாத்திரம் ஒப்பிட்டு உங்களை நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வோம். ஆமாம், நான் முதல்லயே சொன்னேன், வியாதிகளுக்கு பல காரணம். அதுல ஒரு காரணம் பாவம். சாராயின் நிமித்தம் பார்வோனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது. கீழ்ப்படியாமல் செவி கொடுக்க மனதில்லாமல் போன போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். துர்ச்செய்தி சொன்னதினால் சொன்னவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். வேசித்தனம் பண்ணினதினால் 23,000 பேர் மடிந்து போனார்கள். தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆண்டவருக்கு கோபம் மூட்டினவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அக்கிரமம் செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நன்றி கெட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். மனம் திரும்பாதவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, இதுல எதெல்லாம் என்னுடைய பகுதியில் இருக்கோ அதெல்லாம் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. டைமான பரவாயில்ல, ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அன்றைய சமூகத்துல கொஞ்சம் தாழ்த்துவோம். ஆமா, தாவீதின் தவறினால் அவன் பிள்ளை செத்தது. யெரொபெயாமினுடைய தவறினால் அவன் குமாரன் செத்தான்.
யோராமுடைய தவறினால் அவனுடைய மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். ஆசாவினுடைய தவறினால் அவனுக்கு கால் வியாதி வந்தது. யோராமுடைய பாவத்தினால் அவனுக்கு குடல் வியாதி வந்தது. மேல் வீட்டிலிருந்து விழுந்தபடினால் ஒருவன் வியாதிப்பட்டான். முறுமுறுக்க வேண்டாம், போஜன பிரியர்களாய் மாற வேண்டாம், பாவத்துக்கு இடம் கொடுத்து திமிர்வாதக்காரர்களாய் மாற வேண்டாம். ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. தேவரீர் என் மேல் கிருபையாயிரும். சூழ்நிலைகள்ல, சந்தர்ப்பங்கள்ல, அறியாமையில, ஆத்திரத்துல, புத்தியினத்துல, மதி இல்லாம நான் சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து சில விதமான வியாதிகளுக்கு நானே கதவை திறந்து விட்டு விட்டேன். தேவரீர் எனக்கு மன்னியும். அந்த ஒரு வார்த்தை போதும். கர்த்தர் மன்னித்து அந்த வியாதிக்கான காரணத்தை மன்னித்து அந்த வியாதியை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவார். ஆமென், ஆமென். ஒருவரும் வியாதிப்படக்கூடாது. எல்லா குறைகளையும் மன்னித்து எல்லாரும் வியாதி வாதை மரணத்தை எடுத்து போடும். அதுக்கு காரணமான பாவங்களை உணர்கிறோம், மன்னிக்கணுமே. மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தெய்வமே. ரிபெக்கா ரபலா ஷிபிராயினவாதி யாராவாரா ஹரிபிக்கா ரபலா கத்தினாதி. ஆமென். மோசேயின் காலத்துல, ஆரோனின் காலத்துல வாதை உண்டான பொழுது பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே ஓடினான் ஆரோன். வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். தூப கலசத்தை கையில எடுங்க, ஜெப ஜீவியத்தை கையில எடுங்க. ஆமென். குடும்பங்கள்ல, வீடுகளில் இருக்கிற வாதை நிறுத்தப்படட்டும். ஊழியங்கள் இருக்கிற வாதை நிறுத்தப்படட்டும். ஆமென். மறுபடியும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தை தீவிரப்படுத்துங்கள். ஓ ரபகா திரபகா ரபகா ஷபலகா திரபனா திரிபினமானாதி. ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த வசனத்தை நீங்கள் வீடுகளிலே போய் தேவ சமூகத்தில் இருந்து அசை போடுங்க. நம்முடைய சபைக்குள்ளே வாதைக்கான இப்படிப்பட்ட காரணம் யார், எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே, இன்னும் வராத ஜனங்களுக்குள்ளே யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ கர்த்தர் அதெல்லாம் கிருபையாய் மன்னித்து அகற்ற முடியாய், விடுவிக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஆமென். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல், உடன்படாமல், அவளுடைய வாதைகளில் அகப்படாமல், அவளை விட்டு வெளியே வந்தவர்களை சேர்க்க இயேசு வரப்போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.